அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம் 168வது பாடலை இணைந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நம்ம ஏற்படுத்துவோம். எக்கால துனியோடே மானிடரே வாரீர், எக்காலும் இயேசுவையே அறிவிக்கவே வாரீர் என்ற பாடலை நம்ம இணைந்து கரங்களை தட்டி பாடி நம் துதிப்பகுதிகளுக்கு நேராய் கடந்து செல்லலாம். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் கரங்களை தட்டி தேங்க்யூ ஜீசஸ். வாலிப தம்பி தங்கச்செல்லாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை பாடி மகிமைப்படுத்துவோம். எக்கால துனியோடே மானிடரே வாரீர், எக்காலும் இயேசுவையே அறிவிக்கவே வாரீர், எக்கால துனியோடே மானிடரே வாரீர், எக்காலும் இயேசுவையே அறிவிக்கவே வாரீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் இயேசு பொன்னேசு என்னை மாற்றியவரும் அவரே, அன்போடும் பண்போடும் என்னை நடத்தியவரும் அவரே. ஆமென். என் இயேசு பொன்னேசு என்னை நடத்தியவரும் அவரே, அன்போடும் பண்போடும் என்னை நடத்தியவரும் அவரே. இணைந்து அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சந்தோஷம் சந்தோஷம் என்னை ஆவியில் நிறைத்தீரே, சங்கீதம் பாடிடுவேன் நான் சபையிலே சேர்ந்திடுவேன். சந்தோஷம் சந்தோஷம் என்னை ஆவியிலே நிறைத்தீர், சங்கீதம் பாடிடுவேன் நான் சபையிலே சேர்ந்திடுவேன். இணைந்து அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கல்வாரி நாயகனாம் ஆமென். கைதட்டி பாடிடுவேன் நான் அவருடன் சேர்ந்திடுவேன். கல்வாரி நாயகனாம் மீண்டும் வந்திடுவாம். கைதட்டி பாடிடுவேன் நான் அவருடன் சேர்ந்திடுவேன். இணைந்து அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சாத்தான் என்னை அணுகும் போது இயேசுவை கூப்பிடுவேன். சாத்தானை ஜெயித்தவராம் அவர் எனக்கும் ஜெயம் தருவாம். சாத்தான் என்னை அணுகும் போது இயேசுவை கூப்பிடுவேன். சாத்தானை ஜெயித்தவராம் அவர் எனக்கும் ஜெயம் தருவார். இணைந்து அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அன்பான மானிடரே நீங்கள் அனைவரும் வாருங்கள், அன்பான இரட்சகரா நம்மை அழைக்கிற வாருங்கள். அன்பான மானிடரே நீங்கள் அனைவரும் வாருங்கள், அன்பான இரட்சகரா நம்மை அழைக்கிற வாருங்கள். இணைந்து அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்படி நாம் எழும்பி கர்த்தரை துதிக்க போகிறோம். எல்லாரும் உற்சாகமாக எழும்பி நிற்போம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பாழான குழியிலும் அவாந்தர வழியிலும் இருந்த நம்மை தூக்கி எடுத்தார், தம் பிள்ளையாய் மாற்றினார், ரட்சிப்பை தந்தார், சபையில் சேர்த்தார். அவரை ஆராதிக்க இந்த நாளிலே சுகபத்திரமாய் நம்மை அழைத்து வந்திருக்கிற தேவன் அவர். அல்லேலூயா. எல்லாரும் நன்றியுள்ள இதயத்தோடு, அல்லேலூயா, முழு இருதயத்தோடு, முழு உற்சாகத்தோடு, முழு பலத்தோடு கர்த்தரை துதிக்கிற துதிய நாவில எழுப்புவோம். அல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கல்வாரி நாயகரே,
நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, மரணத்துக்கு நியமிக்கப்பட்ட எங்களை மரணத்தின் கூரை முறித்து ஜீவனை தந்து சுகத்தை தந்து வாழ்வை தந்து இந்த ஆண்டவரே பாழான நிலத்திலிருந்து எங்களை தெரிந்தெடுத்து இந்த இடத்துல கொண்டு சேர்த்த கிருபைக்காக எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மயப்படுத்துவோம். இந்த மந்தையில் கர்த்தர் சேர்த்த தயவை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். அல்லேலூயா. உலகத்தின் பின்பாக தெரிந்த நம்மை தமக்கென தெரிந்து கொண்டாரே, இருளில் இருந்த நமக்கு வெளிச்சம் தந்தாரே, புறஜாதியாய் இருந்த நம்மை கர்த்தர் சேர்த்து கொண்டாரே, அந்நியரும் பரதேசியுமாய் இருந்த நம்மை கர்த்தர் தமக்கென தம் பிள்ளைகளாய் தம் ஜனமாய் தெரிந்து கொண்டாரே. எல்லாரும் இணைந்து அந்த கிருபைக்காக மகத்துவமான நாமத்துக்காக அல்லேலூயா எல்லாரும் இணைந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். அல்லேலூயா. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னாரே. நாம் அவரை அறிந்து கொள்வதற்கு முன்பாகவே அவர் நம்மை அறிந்திருந்தாரே. குழியில் இறக்கிவிட்டு சென்று விட்டவர்களின் மத்தியில் கர்த்தர் வந்து குழியிலிருந்து நம்மை தூக்கி எடுத்தாரே. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய ரட்சிப்பை குறித்து அல்லேலூயா அவருடைய கிருபையின் இரக்கம் நம்முடைய வாழ்வில் வெளிப்படவில்லை என்றா நமக்கு ரட்சிப்பு அரிதாய் இருந்திருக்கும். மேலான கிருபை நம்முடைய வாழ்வில் கிடைத்தது ரட்சிப்பு தான். ஆமென். மேலான ஆசீர்வாதம் அது ரட்சிப்பு தான். தேவனுடைய கிருபையினால மாத்திரமே உண்டானது. அது பரலோகத்திலிருந்து வந்த ஈவினால உண்டானது. நம்முடைய மேன்மை ஒன்றுமே இல்லை. நம்முடைய நீதி அழுக்கான கந்தை. ஆனால் அவருடைய தயவு நித்தியமாய் இருக்கிறதுனால தான் நம்மை மீட்டெடுத்தார், பிள்ளை ஆக்கினார். சொல்லுங்க ஆண்டவரே, நான் அதற்கு எண்ணளவேனும் தகுதியற்றவன் அப்பா. ஆகிலும் உம்முடைய கிருபை, ஆகிலும் உம்முடைய தயவு, ஆகிலும் உம்முடைய இரக்கம், ஆகிலும் உம்முடைய மனதுருக்கம் தான் ஆண்டவரே என்னை பிள்ளையாய் மாற்றினது. அந்த தேவாதி தேவனுடைய அன்பின் ஆழங்களை நினைத்து கரங்களை தட்டி உற்சாகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உற்சாகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய அன்பு விந்தையான அன்பு, கிரகிக்க கூடாத பேரன்பு, மனித அறிவினால் அளவிட முடியாத அன்பு, இயேசுவின் அன்பு. அந்த அன்பை நினைத்து துதிப்போம் எல்லாரும் இணைந்து. சிலுவையிலே வெளிப்பட்ட அந்த அன்பு என்னை சந்தித்ததே, என்னை சந்தித்ததே, என்னை சந்தித்ததே, என்னை சந்தித்ததே. அவர் என்னை சந்திக்க நான் என்ன செய்தேன்? எவ்வளவு பெரிய கிருபையை பெற்றிருக்கிறோம். இவ்வளவு சமீபமாய் நம் தெய்வத்தை பெற்றிருக்கிறோமே. அவர் கிருபாசன தண்டையிலே கிட்டி நம்மை சேர்த்திருக்கிறாரே. இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறோமே, சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோமே, நீதிமான்களாக்கி ஆயிருக்கிறோமே, ராஜாக்களாய் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறாரே, ஆசாரியர்களாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறாரே. நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்மை பிடித்திருக்கிறார், தம்முடைய பரபூர்ண சித்தத்திற்காக நம்மை பிடித்திருக்கிறார். சொல்லுங்க, நீர் என்னை பிடித்து நடத்துகிறீரப்பா. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த உதவாத என்னையும் கர்த்தர் நேசிக்கிறீரே. இந்த மண்ணான என்னையும் கர்த்தர் நினைவு கூறுகிறீரே. இந்த துன்மார்க்கத்தில் இருந்த என்னையும் தேடி வந்து என் பாவங்களை அழுக்கிற கழுவமுடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி என்னை கழுவி சுத்திகரித்து இந்த நாளிலும் சாட்சியாய் வாழ வைத்தீரே. உமக்கு நன்றி என்று சொல்லி கண்ணீரோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கண்ணீரோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கண்ணீரோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கண்ணீரோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் தேறினவர்களாக அல்ல, பிள்ளைகளாய் வந்திருக்கிறோம். பிள்ளைகளாய் வந்திருக்கிறோம். நம் ஞானவான்களாக அல்ல, நம் வசதி படைத்தவர்களாக அல்ல. இந்த இடத்தில் நாம் கூடி வந்தது கர்த்தரை ஆராதிக்கிற ஜனமாக, பிள்ளைகளாக, எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பை என்று உதறி தள்ளுகிற ஒரு இருதயத்தை நாம் பெற்றுக்கொள்வோமானா, வேதம் சொல்லுகிறபடி பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருதயத்தில் இருக்கிறது? அவர்கள் கர்த்தரை நோக்கி துதிங்க. அவர்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி துதிங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, நான் அடைந்தாயிற்று என்று நினைத்த இந்த இடத்துல இல்லப்பா, நீர் எதற்காக என்னை அழைத்தீரோ அந்த இலக்கை நோக்கி தொடர என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவை ஆராதிக்க வந்திருக்கிறேன். என்னை தேற்றுகிற அந்த தேற்றரவாளனை நான் உயர்த்த வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லாரும் இணைந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் இணைந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஏழை எங்கள் மீது உம்முடைய அன்பு எவ்வளவு பெரிதப்பா. திக்கற்ற எங்கள் மீது உம்முடைய அன்பு எவ்வளவு பெரிதாண்டவரே. கைவிடப்பட்ட எங்கள் மீது உம்முடைய அன்பு எவ்வளவு பெரிதாண்டவரே. பாவ சேற்றில் இருந்த எங்கள் மீது உம்முடைய அன்பு எவ்வளவு பெரிதாய் வெளிப்பட்டது ஆண்டவரே. இந்த அன்புக்கு ஈடாய் நாங்கள் என்ன செய்வோம்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து பாதத்தில் உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிற நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. தயவு செய்து கண்ணை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து அன்பு நிறைந்த இருதயத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, ஆவியானவரே. எங்களிலும் மேன்மையானவர்கள் அநேகர் இருக்க எங்களை தெரிந்து கொண்டீரே. எங்களிலும் மேன்மையான கனவான்கள் இருக்க எங்களை தெரிந்து கொண்டீரே. எங்களிலும் மேன்மையான படிப்பில் நிறைந்தவர்கள் இருக்க எங்களை தெரிந்து கொண்டீரே. அப்பிரயோஜனமான எங்களை தெரிந்து கொண்ட தயவுக்காக கரங்களை தட்டி நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். நன்றியோடு நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா சொல்லுங்க. எல்லாமே நீர் ஆண்டவரே, எல்லாமே நீர் ஆண்டவரே. எல்லாமே முடிந்தது என்று நினைத்த எங்கள் வாழ்வில் ஒரு தொடக்கத்தை தந்த நீர் எங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நீரே, எல்லாம் ஆண்டவரே. எங்கள் தாழ்விலும் நீர், எங்கள் உயர்விலும் நீர், எங்கள் மேன்மையிலும் நீர், எல்லா பகுதிகளிலும் நீர் ஆண்டவரே. ரெண்டு கரங்களையும் உயர்த்தி சொல்லுங்க. நான் உம்மால் இழுக்கப்பட்டவன், உம்முடைய அன்பின் கயிற்றால் இழுக்கப்பட்டவன், நான் உம்மால் பிடிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூவி சொந்தமில்லை. எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூவி சொந்தமில்லை. எல்லாமே இயேசு. உள்ளத்தின் ஆழத்தில் எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. உண்மையா எத்தனை பேர் சொல்ல முடியும்? எல்லாம் நீர் தான் ஆண்டவரே. நான் உமக்காக பிடிக்கப்பட்டேன், இரத்தத்தால் கழுவப்பட்டேன் ஆண்டவரே. இந்த பூமி என்னுடைய சொந்த பூமி அல்ல. ஒரு காணாத ராஜ்யத்தை எனக்காக கைவேலை இல்லாத ஒரு வீட்டை கட்டுகிறீர். அதற்காக வாஞ்சித்து ஓட நான் இழுக்கப்பட்டேன், அதற்காக தான் பிடிக்கப்பட்டேன். அதற்காக எதையும் இழக்க, உண்மை ஆராதிக்க, உண்மையாகவே பற்றி கொள்ள நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்கிறவர்கள் மாத்திரம் ரெண்டு கரங்களையும் ஒரு விசை கூட இருதயத்தில் அணைத்து வைத்து சொல்லுங்க. ஆண்டவரே, என்னில் இருக்கிற தீழ்ப்பானதை தூக்கி எறிய இந்த ஆராதனை அதுக்கு முகாந்திரமாய் மாறட்டும். இன்னும் உம்மோடு நெருங்க என்னை இன்னும் அன்பின் கயிற்றினால் இழுங்கப்பா. என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். பூரணமாயும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நானும் கரத்தை பிடித்து என் சூழ்நிலைகள் மத்தியில் உமை கை நெகிழாதபடிக்கு நீர் என் கரத்தை பிடித்து நடத்த என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, குறைவிலே நான் முறுமுறுக்காதபடி, உம்முடைய சமூகத்தை விட்டு பிரியாதபடி தேவனாகிய கர்த்தர் என்னை சுமந்து காத்து கொள்ளும்படியாய் நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஆகாமிய கூடாரத்தில் அழிவுக்கு வைக்கப்பட்ட இந்த உலகத்திலே உம்மை நேசித்து வாழுகிற ஒரு உண்மையான இருதயத்தை நான் பெற்றுக்கொள்ளவும், ஒரு நிலைவரமான ஆவியனில் தங்க பண்ணவும் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அல்லேலூயா இணைந்து இந்த பாடலை சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவோமா? நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். ஆமென். நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். சொல்லுவோம் இணைந்து. எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூவி சொந்தமில்லை. எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூவி சொந்தமில்லை. சொல்லுங்க. எல்லாமே இயேசு, என் இயேசு,
எல்லாம் இயேசு இயேசு இயேசு, எல்லாம் இயேசு இயேசு இயேசு. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. ஒருவரும் அழிந்து போகாமலே, ஒருவரும் அழிந்து போகாமலே, தாயகம் வர வேண்டும் தப்பாமலே, தாயகம் வர வேண்டும் தப்ப. அந்தகார இருளி நின்று, அந்தகார இருளி நின்று ஆச்சரிய ஒளி களைத்தார். இணைந்து பாடுவோம். அந்தகார இருளி நின்று என்னை ஆச்சரிய ஒளி களைத்தார். அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட, அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட, இந்த அடிமையை தெரிந்தெடுத்தார். இந்த அடிமையை ஒரு விசை கூட அந்தகார இருளி நின்று, அந்தகார இருளி நின்று ஆமென் ஆச்சரிய ஒளி களைத்தார். அந்தகார இருளி நின்று சொல்லுங்க, என்னை ஆச்சரிய ஒளி களைத்தார். அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட, அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட, இந்த அடிமையை தெரிந்தெடுத்தார். இந்த அடிமையை தெரிந்தெடுத்தார். நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், ஆமென் அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். எனக்கென்று ஆமென் இப்பூவி சொந்தமில்ல, எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூவி சொந்தமில்ல, எல்லாமே இயேசு என் இயேசு. இயேசு இயேசு இயேசு, எல்லாம் இயேசு இயேசு இயேசு. பாடுகள் அனுபவித்தே பரலோக தேவனுக்காய், பாடுகள் அனுபவித்தே பரலோக தேவனுக்காய். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் நாளில், கிறிஸ்துவின் மகிமை நான் களிகூர்ந்து மகிழ்ந்திருப்பேன், களிகூர்ந்து மகிழ்ந்திருப்பேன். லாபமான அனைத்தையும், லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன். எனக்கு லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசுவை அறிகின்ற தாகத்தினால், இயேசுவை அறிகின்ற தாகத்தினால் நான் எல்லாமே இழந்து விட்டேன். நான் எல்லாமே ஆமென் இயேசுவை அறிகின்ற தாகத்தினால், இயேசுவை அறிகின்ற தாகத்தினால், இயேசுவை அறிகின்ற தாகத்தினால் நான் எல்லாமே இழந்து விட்டேன். நான் எல்லாமே இழந்து விட்டேன். பின்னானவை மறந்தேன், பின்னானவை மறந்தேன், முன்னானவை நாடினேன். பின்னானவை மறந்தேன், முன்னானவை நாடினேன். என் நேசர் தருகின்ற பரிசுக்காக, என் நேசர் தருகின்ற பரிசுக்காக லெக்கை நோக்கி தொடருகிறேன், லெக்கை நோக்கி தொடருகிறேன். இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், ஆமென் இரத்தத்தாலே நன்றி. இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூவி சொந்தமல்ல, எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூவி ஆமென் ஆமென் சொல்லுவோம். எல்லாமே நீரே, எல்லாம் நீரே, எல்லாம் நீரே, எல்லாம் நீரே, எல்லாம் அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாம் இயேசு இயேசு. இணைந்து பாடுவோம். கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே
இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். ஆமென். கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். உருமாற்றம் அடைந்து முகமுகமாக என் இயேசு. ஆமென். உருமாற்றம், அந்த ஆசையோடு பாடுவோம், நம்பிக்கையோடு பாடுவோம். ஆமென், ஆமென். ஒரு விசை கூட உருமாற்றம் அடைந்து முகமுகமாக என் நேசரை காண்பேன், தொட்டு தொட்டு பார்ப்பேன், இயேசுவை தொட்டு தொட்டு பார்ப்பேன். என் இயேசு வருவார், மேகங்கள் நடுவில் நம்மோடு சேர்த்து கொள்வார். என் இயேசு வருவார், மேகங்கள் நடுவில் என்னோடு சேர்த்து கொள்வார். என்னை கூடவே வைத்துக் கொள்வார், என்னை கூடவே. ஆமென். என்னை கூட வைத்துக் கொள்வார், கூடவே வைத்துக் கொள்வார். என்னை கூடவே. என் சொந்த தேசம் பரலோகமே, என் சொந்த தேசம் பரலோகமே, எப்போது நான் காண்பேன். என் சொந்த தேசம் பரலோகமே, எப்போது நான் காண்பேன். திரும்ப சொல்ல முடியும். ஏங்குகிறேன் அப்பா, நான் ஏங்குகிறேன் தினமும், ஏங்குகிறேன் தினமும், நான் ஏங்குகிறேன் தினமும். ஆமென். பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. ஆமென். கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே. சொல்லுங்க. இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். ஆமென். கொஞ்ச காலம். இந்த வார்த்தைகளை உணர்ந்து பாடுங்க, அர்ப்பணிப்போடு பாடுங்க. ஓட்டத்தை ஜெயமாய் ஓடுகிற பலன கத்திருந்த ஆராதனையில கத்தர் ஊற்றி கொண்டு இருக்கிறார். பரலோக ஓட்டத்துல சில தடைகளை கொண்டு போடுகிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் மேல கர்த்தருடைய கரம் பலமாய் இறங்கி கொண்டிருக்கிறது. உன் விசுவாச ஓட்டத்தை தகர்க்கிற எல்லா அவிசுவாசத்தின் வேர்கள் இப்பொழுது பிடுங்கி எறியப்படுகிறது. உன் பரிசுத்த குறைச்சலுக்கு எதிராக எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் என் கர்த்தர் இப்பொழுது நிர்மூலமாக்குற, பரிசுத்தத்துக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்களை கர்த்தர் நிர்மூலமாக்குகிறார். உன் ஓட்டத்தை ஜெயமாய் ஓட முடியாதபடி சில தடைகளை உண்டு பண்ணுகிற பொல்லாத வான மண்டலத்தின் கிரியைகள் மேல இப்பொழுதே கர்த்தருடைய கரம் இறங்குகிறது. தளர்வுகளை கொண்டு போடுகிற பொல்லாத சத்துருவின் கிரியைகள் மேல கர்த்தருடைய பலத்தின் கரம் இறங்குகிறது. இந்த உலகத்தை வெறுத்து ஓடக்கூடிய பலனை கர்த்தர் தருகிறார், கலத்தை கர்த்தர் தருகிறார். பரலோகத்தை வாஞ்சிக்கிற ஒரு வாஞ்சை உன் இருதயத்தை பற்றி பிடிக்கிறது. லாபமான அனைத்தையும் நஷ்டமும் குப்பையுமாய் உதறி தள்ளுகிற ஒரு மனதை கர்த்தர் தர, கரங்களை தட்டி கர்த்தரிடத்தில் கேளு. அல்லேலூயா. பவுல் சொல்லது போல, ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக. உங்களால சொல்ல முடியுமா? என் இயேசு கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் எனக்குரிய எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அவருக்காக யாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு குப்பையுமா எண்ணுகிறேன். அவரை அறிகிற மேன்மைக்காக, அந்த பரலோக ராஜ்யத்துக்காக இந்த உலகத்தின் மேன்மை யாவையும் குப்பையும் உதறி தள்ளிவிட்டு அந்த பரம கானானை நோக்கி பயணிக்கிறவர்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி ஒரு 2 நிமிடம் விசேஷித்த பரிசுத்த ஆவியின் பலன் Glory, 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 glory. கொஞ்ச காலம் இருக்கிற
இந்த வாழ்நாளிலே அவருக்காக, அவர் வார்த்தைக்காக, இயேசுவின் சுவிசேஷத்துக்காக உன்னை அர்ப்பணி. நம்முடைய சபையிலிருந்து ஊழியக்காரர்கள் எழும்புவார்களாக. வைராக்கியம் வாஞ்சைகள் உண்டாவதாக. என் இயேசுவுக்கா, எனக்காக மரித்த என் இயேசுவுக்காய், எனக்காக சிலுவை ஏற்ற என் இயேசுவுக்காய் அர்ப்பணிப்போம். அந்த ஹாரத்தில் நின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளிநிலத்தில் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாவும் இருக்கிறீர்கள் என்று பவுல் சொல்கிறார். ஹல்லேலூயா. அல்ல கரங்களை தட்டி அந்த மேன்மையான அழைப்புக்காக நன்றி செலுத்துவோம். மேன்மையான அழைப்புக்காக நன்றி செலுத்துவோம். மேன்மையான அழைப்புக்காக நன்றி செலுத்துவோம். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். இந்த அற்பமான உலக வாழ்வு, அழிந்து போகிற உலக வாழ்வு, இதில் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக உதறி தள்ளிவிட்டு எதற்காக நாம் பிடிக்கப்பட்டோமோ, எதற்காக நாம் பிடிக்கப்பட்டோமோ அதை நோக்கி, அந்த பரம ஈவை நோக்கி, பரமக்கான நோக்கி சிலுவையை சுமந்து முன்னேறுகிறவன் ஜீவ கிரீடத்தை பெறுவான். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மயப்படுத்தும். கர்த்தருடைய நாமத்தை மயப்படுத்தும். கர்த்தருடைய நாமத்தை மயப்படுத்தும். கர்த்தருடைய நாமத்தை மயப்படுத்துவோம். எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன். மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன். மன நிறைவோடு பணி செய்வேன். எத்தனை பேரால சொல்ல முடியும்? மன நீரை ரெண்டு கரங்களையும் பரலோக தேவனுக்கு நேரா உயர்த்தி உமக்காக ஐயா நான் உயிர் வாழ்கிறேன். ஐயா உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன். ஐயா இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. எனது ஜீவனை மதிக்கவில்லை. ஒரு பொருட்டாய் நான் கணிக்கவில்லை. எனது ஜீவனை மதிக்கவில்லை. ஒரு பொருட்டாய் நான் கணிக்கவில்லை. ஆமென். எல்லாருக்கும் நான் எல்லாமானே. எல்லாருக்கும் நான் எல்லாமானேன். அனைவருக்கும் நான் அடிமையானே. அனைவருக்கும் நான் அடிமையானே. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன். ஐயா இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே
அவருக்காக நாம் அனுபவிக்கும் பாடுகள், ஒரு நாள் பாடுபட்டவராய் அவர் நமக்கு பலன் தருகிறவர். அவர் வெளிப்படும் நாளிலே நம்முடைய கிரியைகளுக்கு பலன் உண்டு. 2 கரங்களையும் பரலோக தேவனுக்கு நேராக உயர்த்தி அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. இணைந்து 2 கரமும் உயர்த்தி அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. இந்த நாட்களில் தேவ சமூகத்தில் ஆவியான உணர்த்திய ஒரு சிறு வேத பகுதியோடு கூட உங்கள் மத்தியில் நான் இருக்கிறேன். எல்லாருக்கும் தெரிந்த, நாம் அடிக்கடி தியானிக்கிற, வருஷம் ஒரு முறையாக தியானிக்கிற ஒரு பகுதி தான். கடந்த நாட்களில் கூட அதை நினைவு கூர்ந்தோம். இந்த நாட்களில் கர்த்தர் அந்த பகுதியிலிருந்து ஒரு வார்த்தையை தியானிக்கும்படியாக சொன்னபடியினால் அடிமை நிற்கிறேன். கண்களை தாழ்த்தி நாம் ஜெபிப்பதற்கு முன்பதாக ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். லூக்கா 24:13-14 எல்லாருக்கும் தெரிந்த பரிச்சயமான ஒரு வேத பகுதி. எடுத்துக்கொள்வோம், வாசிப்போம். லூக்கா 24:13-14. அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்திற்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசி கொண்டார்கள். அப்படியே கண்களை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள பிதாவே, தேவரீர் உணர்த்திய இந்த வசனத்திற்காக உமக்கு நன்றி. கர்த்தர் இந்த வசனத்தின் மூலம் எங்களோடு கூட பேச போகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் அறிய வேண்டிய சத்தியங்களை அறியவும் கிறிஸ்துவுக்குள் பலப்படவும் இந்த சத்தியம் எங்களுக்கு உதவியாக அமையட்டும். தாழ்த்தி ஒப்படைக்கிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம். அங்கே 2 பேர், சீஷரில் 2 பேர். அவர்கள் யார் என்பதை குறித்து நாம் சற்று சிந்தித்து அவர்களுக்கு ஏற்பட்ட ஆவிக்குரிய நிலையிலிருந்து அவர்கள் எப்படி பலப்பட்டார்கள் என்பதை தியானித்து நம்முடைய வாழ்க்கையோடு கூட அதை ஒப்பிட்டு பார்க்க ஆவியானவர் தூண்டுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அவர்கள் இயேசுவின் சீஷர்கள் 2 பேர். இந்த 2 பேரில் இவர்கள் அப்போஸ்தலர்கள் அல்ல. ஏனென்றால் அப்போஸ்தலர்கள் எருசலேமில் இருந்தார்கள். அந்த 11 பேரும், யூதாஸ் காரியத்தை தவிர 11 பேரும் எருசலேமில் இருந்தார்கள் என்பது அந்த பகுதியில் வருகிறது. அப்போது இவர்கள் அப்போஸ்தலர்கள் அல்ல, ஆனால் கிறிஸ்துவின் சீஷர்கள். இதில் ஒருவனுடைய பேர் அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய பேர் என்னது? கிளையோப்பா. அதே பகுதியில் வருகிறது, கிளையோப்பா. அல்பேயு என்று சொல்லி மத்தேயு சுவிசேஷத்தில் நாம் அறிவோம். அல்பேயுனுடைய குமாரன் யாக்கோபையும் அவர் அழைத்தார் அப்படின்னு வரும். இந்த அல்பேயுவுக்கு இன்னொரு பேர் தான் கிளையோப்பா. இவனுடைய ஃபேமிலி ஒரு நல்ல ஆவிக்குரிய ஃபேமிலி. இவனுடைய குடும்பம் இயேசுவுக்கு ஊழியம் செய்கிற ஒரு அருமையான குடும்பம். இவன் பேர் கிளையோப்பா. இவன் இயேசுவுக்கு சீஷன். இவன் மனைவி கிளையோப்பா மரியாள் என்று சொல்லி வேதத்தில் அழைக்கப்படுகிறாள். ஏன்னா வேதத்தில் 6 மரியாள்கள் உண்டு. அவர்களை நாம் புரிந்து கொள்வதற்காக, அறிந்து கொள்வதற்காக, யார் யார் என்பது வெளிப்படுவதற்காக ஒவ்வொரு மரியாளுக்கும் ஒரு அடைமொழி இருக்கும். இயேசுவின் தாயாகிய மரியாள், கிளையோப்பா மரியாள், மகதலேனா மரியாள், மார்க்குவின் தாய் மரியாள், இல்லை எப்படியெல்லாம் பேர் வருகிறது உண்டு. பாருங்கள், இங்கே இந்த கிளையோப்பாவின் மனைவி, அவள் பேர் மரியாள். அவளும் இயேசுவுக்கு ஊழியம் செய்ததில், இயேசுவோடு கூட சென்று ஊழியம் செய்ததில் மிக முக்கியமான ஒரு சகோதரி. பாருங்கள், இயேசுவை தேடி வந்தபோது மகதலேனா மரியாளோடு அவளும் வந்தாள் என்று சொல்லி கருதப்படுகிறது. இயேசுக்கு அவளுடைய கல்லறைக்கு தூபவர்க்கமிடும்படியாக வந்தவர்களில் அவளும் ஒருத்தி. அப்படியானால் அவனுடைய மனைவி ஒரு அருமையான ஒரு ஃபாலோயர் ஆஃப் கிரைஸ்ட் இல்லையா? இயேசு கிறிஸ்துவனுடைய ஷீஷி, ஊழியக்காரி என்று சொல்லலாம். சரி, அவனுடைய பிள்ளைகள் 2 பேர். ஒன்று யாக்கோபு, ஒன்று யோசே.
இந்த யாக்கோபு யார் என்றால் அப்போஸ்தலரில் ஒருவன். அவனுடைய பேர் சின்ன யாக்கோபு என்று சொல்லி அறிவிப்பார்கள். யாக்கோபு 3 யாக்கோபு உண்டு. ஒன்று யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபு, இன்னொன்று இயேசு கிறிஸ்துவின் சகோதரனாகிய யாக்கோபு, பின்னாட்களிலே தூணாக விளங்கினார். அவர் ஒரு யாக்கோபு. இவர் இன்னொரு யாக்கோபு. இதை இந்த வித்தியாசப்படுத்துவதற்காக சின்ன யாக்கோபு என்று சொல்லி அழைப்பார்கள். இவரும் அப்போஸ்தலரில் ஒருவர். இந்த யாக்கோபு அப்போஸ்தலரில் ஒருவர். யோசே இயேசுவுக்கு சீஷன். அப்போ அந்த வீட்டில் தாயும் தகப்பனும் சீஷர்களாக இருக்கிறார்கள், பிள்ளைகளும் சீஷர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஒரு நல்ல ஆவிக்குரிய, நம்ம இன்றைக்கி புதிய ஏற்பாட்டு சபையை நம்மோடு கூட ஒப்பிட்டு பார்க்கும்போது நல்ல ஒரு ஆவிக்குரிய ஃபேமிலி, ஆவிக்குரிய ஒரு நல்ல ஃபேமிலி. ஆனால் திடீர்னு இந்த கிளையப்பா என்ன செய்கிறான், வேற ஒரு நண்பனை அழைத்து கொண்டு எம்மாவு என்று சொல்லக்கூடிய கிராமத்துக்கு புறப்பட்டு செல்கிறான். இதுதான் ஸ்டோரி. இந்த வேளையில் இயேசு இடைப்படுகிறார். அவர்கள் மீண்டும் எருசலேமுக்கு வருகிறார்கள். இந்த ஸ்டோரி பலமுறை நமக்கு தெரியும். இதில் சில காரியங்களை இன்றைய தினத்திலே நாம் சிந்திக்கப் போகிறோம். ஒரு நல்ல ஆவிக்குரிய குடும்பத்திற்கு தலைவன், இயேசுவுக்கு சீஷன். அவன் ஏன் எருசலேமை விட்டு போனான்? அப்போஸ்தலரோடு இருந்திருக்கலாமே, அவன் மனைவியோடு அங்கே இருந்திருக்கலாமே. மனைவி எருசலேமில் இருக்கிறாள். மனைவியை விட்டுவிட்டு, தன்னுடைய பிள்ளைகளை விட்டுவிட்டு, அப்போஸ்தலரை விட்டுவிட்டு இன்னொரு நண்பனை அழைத்து கொண்டு அவன் எம்மாவு என்று சொல்லக்கூடிய கிராமத்துக்கு நேராக கடந்து செல்கிறான். 7 அல்லது 8 மைல் தூரம், அதாவது 12-13 கிலோமீட்டர் தூரம் உள்ள ஒரு கிராமத்திற்கு அவன் கடந்து செல்கிறான். இதை ஆவிக்குரிய பின்மாற்றம் என்று சொல்லி வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். எப்படி இருந்தாலும் அவன் எருசலேமில் இருக்க வேண்டிய அவன், மற்ற எல்லாரும் எருசலேமில் இருக்கும்போது அவன் மட்டும் என்ன செய்கிறான்? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் குறைவாக இருக்கிறது. ஆண்கள் சைடில் எண்ணிக்கை, எந்த சபையில் போய் பாருங்கள், 100 பெண்கள் இருக்கிற சில சபைகளில் 5 ஆண்கள் இருப்பாங்க. ஆண்கள் ஸ்பிரிச்சுவலி வீக்காக இருப்பாங்க. ஆவிக்குரிய குடும்பங்கள், அனுதினமும் ஜெபிக்கிற குடும்பங்கள், அனுதினமும் கர்த்தருக்காக கொடுக்கிற குடும்பம், ஆராதிக்கிற குடும்பத்தில் கூட பொதுவாக ஆண்கள் ஸ்பிரிச்சுவலி வீக்காக இருக்கிறாங்க. அது ஏன்னு தெரியல. அன்றைக்கி இயேசுவோடு கூட இருந்த சீஷர்களில் 33% இட ஒதுக்கீடு அங்கே கொடுக்க. ஹலோ, அப்போஸ்தலர்களுக்கு இடஒதுக்கீடுனா என்னது? 33% இடஒதுக்கீடுனா என்னது தெரியாதா? பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் பார்லிமெண்ட்டில் என்று சொல்லி இன்றைக்கி போராடி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அப்போஸ்தலர்கள் 12 பேரில் பெண்களுக்கு இடம் இல்லை. ஆனால் இந்த அப்போஸ்தலரோடு கூட இருந்து அவர்களை காட்டிலும் அதிகமாக இயேசுவுக்கு ஊழியம் செய்தது யார்? பெண்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்று முதல் அப்படிப்பட்ட ஸ்பிரிட்டு இன்றைக்கி நம்முடைய சகோதரிமாருக்கு வந்துச்சு. இந்த 12 பேர் அவரோட கூட இருந்தாலும் ஒரு ஆபத்து வந்தபோது 12 பேர் என்ன செய்தாங்க? யோவானை தவிர மீதியெல்லாம் ஓடி போயிட்டாங்க இல்லையா? அந்த ஸ்பிரிட்டு எங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆனபடினாலே பிரச்சனைகள் வரும்போது ஓடி போகிற ஆவி ஆண்களுக்கும், பிரச்சனைகள் வரும்போது இயேசுவை பிடித்து கொண்டு இருக்கிற ஆவி பெண்களுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வேதத்தில் சொல்லலை. ஸ்தோத்திரம். இதனால தான் பெண்கள் பிரச்சனைகள் வரும்போது அதிகமாக தரித்திருந்து ஜெபிப்பார்கள். ஆண்கள் விரக்தியோடும் சோர்வோடும் காணப்படுவார்கள். எல்லா ஆண்களும் அல்ல, சில ஆண்கள். இந்த கிளையோப்பா இங்கே ஒரு பெரிய பிரச்சனை வருகிறது. அவர்களுடைய எண்ணங்கள் அற்று போகிறது. அவர்களுடைய எண்ணங்களில் ஏமாற்றம் உண்டாகிறது. அதுக்கு காரணங்கள் கீழே பார்க்கலாம். அந்த பிரச்சனைகள் அந்த சூழ்நிலையிலே இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது, அது உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லக்கூடிய செய்தி அவனுக்கு சொல்லப்பட்ட போது அதிலெல்லாம் அவனுக்கு நம்பிக்கை இல்லை. அவனை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவனுக்கு டோட்டலாக அவன் கொலாப்ஸ் ஆகிட்டான் விசுவாசத்தில். அவன் எம்மாவு என்று சொல்லக்கூடிய கிராமத்துக்கு திரும்பி சென்று விட்டான். இதுதான் ஏன் சென்றான். அவனுக்குள்ளே என்னமாயிற்று? அவன் மனைவி எருசலேமில் இருக்கிறான், பிள்ளைகள் எருசலேமில் இருக்கிறாங்க. அவன் மட்டும் ஏயா புறப்பட்டு எம்மாவுக்கு போனான்? அவனுக்குள்ளே ஒரு பாதிப்பு உண்டாயிற்று. நன்றாக கவனிங்க, பாதிப்பு. ஒரே விளைவு, ஒரே நிகழ்ச்சி குடும்பத்தில் 4 பேர் இருந்தால் 4 பேருக்குள்ளே 4 விதமான பாதிப்பை உண்டாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிக்க வேண்டும். நீட் தேர்வு, ஒரு தங்கை தோற்று போய்விட்டாள். அவள் எதிர்பார்த்திருந்தாள், தோற்று போய்விட்டாள். தகப்பன் ஓடி வந்து சொன்னாள். தகப்பனுக்கு கோபம். நான் பைசா செலவழித்தேன், நீ படித்து ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லி மகள் மேலே கோபப்பட்டான். அவனுக்கு ஏற்றப்பட்ட உணர்ச்சி கோபம். தாய் அவளை தேற்றினாள். அப்போ அவளுடைய உணர்ச்சி என்ன? மகளை கம்ஃபர்ட் பண்ணுறது.
சகோதரன் கேலி பண்ணினான். அப்போ அவனுக்குள்ளே ஏற்பட்ட விளைவு என்ன? சகோதரியை கேலி பண்ணுறது. இந்த மகளுக்குள்ளே விரக்தி உண்டாயிற்று, செத்து போயிட்டான். அப்போ ஒரே நிகழ்ச்சி 4 பேருக்குள்ள 4 விதமான தாக்கத்தை உண்டாக்குகிறது. அதே போல தான் இங்கே இயேசுவை சுற்றி பின்னி பிணைந்து கிடக்கிற அந்த நிகழ்வு 4 பேருக்குள்ள 4 விதமான தாக்கத்தை உண்டாக்கி இருக்கிறது. யாக்கோபு அந்த 11 பேரோடு கூட எருசலேமிலே ஒரு வீட்டறையை பூட்டி கொண்டு அங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். யோசே எங்கே இருந்தான்னு இல்லை, அவன் நான் நினைக்கிறேன் எருசலேமில் தான் இருந்திருப்பான். மரியாள் சிலுவைக்கு அருகில் நின்று கொண்டிருந்தாள். பிற்பாடு அவள் தூபவர்க்கம் இடுகிறது வரைக்கும் எருசலேம் விட்டு அவள் போகலை. அங்கும் இயேசுவை மகதலேனா மரியாள் கண்டாள் என்று சொல்லக்கூடிய சாட்சியோடு கூட இவர்கள் சீஷர்களை தேடி செல்கிறார்கள். அப்போ இங்கேருந்து அவள் போகலை இன்னும். ஆனால் நம்ம ஆளு கிளையப்பா மட்டும் என்ன செய்கிறாரு? ஆமாம், அவருக்குள்ள வேறு விதமான தாக்கம், வேறு விதமான பிரச்சனை, அவருடைய இருதயத்தில் வேறு விதமான சிந்தனை புறப்பட்டு எருசலேமுக்கு சொல்லுகிறார். ஏன் சென்றார்? அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. லூக்கா 24:20-21 நாம் வாசிக்க கேட்கலாம். லூக்கா 24 அந்த பகுதியை வைத்துக் கொள்ளுங்க. வாசிக்கிறவங்க நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிக்கிறவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். போதும். அவனுக்குள்ள ஒரு பிரச்சனை உண்டாயிட்டு. என்ன பிரச்சனை? பொதுவாக அந்த நாட்களிலே நமக்கு தெரியும், குருத்தோலை ஞாயிறிலே எல்லாரும் இப்பொழுதே ரட்சியும் சொல்லி சத்தம் போட்டுட்டு குருத்தோலைகளை பிடித்து இயேசுவுக்கு முன்னும் பின்னும் சென்றார்கள். ஏனென்றால் அவர்கள் மேசியா என்று சொல்லி ஒருவர் வருவார், கிறிஸ்து எனப்படக்கூடிய ஒருவர் வருவார். அவர் இந்த ரோமரிடத்திலிருந்து எங்களுக்கு விடுதலையை பெற்று தந்து ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துவார் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்போடு காணப்பட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொன்னபோது அநேகரை விசுவாசித்தார்கள். அவர்கள் பரலோக ராஜ்யத்தை அல்ல, இந்த பூமியிலே பரலோக ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிப்பதாக அவர்கள் எண்ணினார்கள். தேவனுடைய ராஜ்யத்தை பூமியிலே அவர் ஸ்தாபிப்பார் என்று சொல்லி தான் அவருக்கு பின்னாடியே போனாங்க. வெறும் அற்புதத்திற்காக மட்டுமல்ல. அன்று அவர் எருசலேமுக்கு புறப்பட்டு வந்தபோது அவங்க நினைக்கிறாங்க, இப்போ பெரிய பெரிய வார் நடக்கும் போது யூதரோடு என்ன ரோமரோடு கூட இவர் சண்டையிட்டு யூதர்களுக்கு விடுதலையை பெற்று தருவார் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டார்கள். ஆனால் அதில் ஒரு பெரிய ஆவிக்குரிய காரியம் இருக்கிறது. ஒரு வேத அறிஞர் ஒரு புத்தகத்தில் இப்படி எழுதியிருந்தார், எப்போ வாசித்து ஞாபகம். ஒரு அரசன் அந்த பாலஸ்தீனா தேசத்தில் ஒரு அரசன் யுத்தத்திற்கு செல்லும்போது குதிரையில் செல்வாராம், சமாதானத்திற்கு செல்லும்போது கழுதையில் செல்வாராம் அப்படின்னு ஒருவர் எழுதியிருந்தார். அப்போ இயேசு ஏறின அந்த கழுதையை குறித்து ஒரு முறை நான் தியானித்து கொண்டு வந்த போது ஒரு புத்தகத்தில் வாசித்தேன். குதிரையில் சென்றால் யுத்தத்திற்கு, கழுதையில் சென்றால் சமாதானத்திற்கு. இவங்க எல்லாரும் என்ன எதிர்பார்த்துருக்கிறாங்க? இயேசு மேசியை அப்போ வரப்போகிறார், ரோமரோடு யுத்தம் செய்ய போகிறார், நமக்கு விடுதலையை பெற்று தரப்போகிறார்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அவர் கழுதை குட்டியாகிய மரியின் மேலே ஏறி எருசலேமுக்கு வருகிறார். அவர் சமாதானத்தை கூற வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இவங்கெல்லாம் அப்செட், ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அவர் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று சொல்லி நாங்கள் நம்பி இருந்தோம். சரி, ரட்சிக்கலை, சண்டைக்கு போகலை, விடுதலையை பெற்று தரல, பரவாயில்ல. அவரையே பிடிச்சி சிலுவையில் அடிச்சிட்டாங்கய்யா. இது ஒரு பெரிய ஏமாற்றம் இல்லையா? விதவிதமான கட்சி எழுப்புகிறது. எங்கள் தலைவர் பாருங்க, அவர் ஜெயிச்சிருவார், சீஃப் மினிஸ்டர் ஆயிடுவார்னா கடைசியில் தலைவரே தோற்று போயிட்டார்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், முதன் மந்திரி ஆயிடுவார்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற தலைவர் எலெக்ஷனில் தோற்று போயிட்டார். சப்போஸ் காமராஜரே தோற்று போயிட்டார்னு வச்சுக்கோங்க. எப்படி இருக்கும் தொண்டனுக்கு? என் தலைவன் தோற்று விட்டான், தாங்கவே முடியாது. அதே போல இங்கே அவரை கிறிஸ்து என்று நம்பினார்கள். அவர் ரட்சிப்பை தருவார், அதாவது விடுதலையை பெற்று தருவார், தனக்கென்று ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துவார், அந்த ராஜ்யத்தில் நாங்கள்லாம் சந்தோஷமாக இருப்போம்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவர் வரவும் இல்லை, ரோமரோட சண்டை போடவும் இல்லை, ராஜ்யத்தை பிடுங்கவும் இல்லை, இவங்களுக்கு யூதேயாவுக்கு ஒரு ராஜ்ய பாரத்தை ஏற்படுத்தி தரவும் இல்லை. சரி, அப்படி இல்லைன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு சோர்வாக இருக்கிற வேளையில் திடீர்னு பரிசேயர்கள் அவரை பிடித்து, நியாயசாஸ்திரிகள் அவரை பிடித்து, புறஜாதிகள் மூலம் அவரை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். அப்போ அவனுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். இந்த ஏமாற்றத்தை அவனால் தாங்கவே முடியலை. சிலருக்கு தாங்கவே முடியாது.
ஹல்லேலூயா. பையன் 10 மார்க்கு குறைவாக வாங்கியிருப்பான். அந்த மனைவி ரொம்ப அழுதுட்டு உட்காந்துருப்பான். சகோதரிமார், நம்ம மிஸ்டர் எக்ஸ் வருவார், ஏன்னா சோறு போடு, ஏன் ஒரு மாதிரி இருக்க, அவன் 10 மார்க்கு குறைச்சி வாங்க, 10 மார்க்கு குறைச்சி வாங்கினதுக்கு உட்காந்து அழுதுட்டு இருக்கிறியா? நான் அவனுக்கு டெய்லி காலையில் எழும்பி அவனுக்கு படிச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்து, உங்களை மாதிரியா நான் காலையிலேயே அவனுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்து, அது சொல்லி கொடுத்து, ஹோம்ஒர்க்கு கூட இருந்து பண்ணி, அப்படி பண்ணி இப்படி பண்ணி போன மாதத்தை விட கூட 10 மார்க் வாங்கணும்னு பார்த்தா இவன் 10 மார்க் குறைச்சிட்டான். எனக்கு எவ்வளோ வேதனையாக இருக்குது தெரியுமா? இவங்க சொல்லுங்க, இங்கே பாரு நான் எவ்வளோ பசியாக இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு அவர் சொல்லுவார். இந்த அம்மாவால் தாங்க முடியாது. 10 மார்க்கு என் பையன் குறைவா எடுத்துட்டான், அதையே தாங்க மாட்டாங்க. அடுப்பங்கடையில் நிற்கும் போது 10 மார்க்கு குறை வச்சு போச்சு. அப்படிதான் இருக்கும். பெண்கள் கொஞ்சம் பலவீனமான பாண்டங்கள். இங்கே கிலெயோப்பாவை தாங்க முடியலை. என்ன ஆண்டவர் இவர், இவரை பெருசாக நம்பியிருந்தோம், இவர் வந்து விடுதலை பெற்று தருவார்னு சொல்லி நம்பினோம், அவரை பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சிட்டான். இந்த விரக்தி, இந்த ஏமாற்றம் தான் அவனை எருசலேமிலிருந்து அங்கே கொண்டு சென்றது. ஒன்று. இரண்டாவது ஒரு காரியம் இருந்தது. லூக்கா 24:22 முதல் நாம் வாசிக்கலாம். ஆனாலும் எங்கள் கூட்டத்தைச் சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறை இடத்திற்கு போனாங்க. அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். என்ன பண்ணாங்க? பெண்கள் போனாங்க, கல்லறையை பார்த்தாங்க, கல்லறையில் ஒன்றும் இல்லை. அப்போ தேவதூதர்களை சந்தித்தாங்க. தேவதூதர் சொன்னார், வைத்த இடத்தை வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அதை கொண்டுட்டு ஓடி போகிறாங்க, சீசரிடத்தில் போகிறாங்க. சீசரிடத்தில் போய் சொல்கிறாங்க, பாருங்கள் தேவதூதர்களை கண்டோம், அவர் வைத்த இடத்துல இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து வாசிங்க. அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறையிடத்திற்கு போய், பேதுரு போனா, யோவான் போனா, கல்லறையிடத்துக்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். கடைசியில் ஒரு கொக்கி போடுறான், அவரையோ காணவில்லை. பழையபடி அப்செட் ஆகிறான். கொஞ்சம் வீக் மைண்டட் பர்சன் நினைக்கிறேன். என்ன, அவர் உயிர் தெழுந்தார்னு சொல்லி அந்த ஸ்திரீகள் சொன்னாங்க. தேவதூதர்கள் அந்த இடத்தை காண்பித்து கொடுத்தாங்க. பேதுரு போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தான். ஆனால் அவர் உயிரோடு இருந்தா நமக்கு தெரிஞ்சிருக்கணும்ல, உயிரோடு இருந்திருந்தா நமக்கு காணப்பட்டிருக்கணும்ல, சந்தித்திருக்கணும்ல. அவரையோ காணவில்லை. உயிர் தெழுந்தார் என்று சொல்லக்கூடிய செய்தி சிலருக்கு சொல்லுவாங்க, சார் எனக்கு வேலை கிடைச்சிடு சார். என்னப்பா? அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இன்னும் வரல சார். வேலை கிடைச்சிட்டு உனக்கு எப்படி தெரியும்? அது அவர் சொன்னார். சார் நான் ஃபாரின் போகிறேன் சார். அப்படியா? ஃப்ளைட் டிக்கெட் தான் என்ன வரணும், விசா மட்டும்தான் சார் வரணும். விசா வந்தால் தானே நீ போக முடியும். இப்போ இவன் சொல்கிறான், அவர் உயிர் தெழுந்தார் சொல்லி செய்தியை நாங்கள் கேட்டோம், அந்த இடத்த போய் நாங்கள் பார்த்தோம். ஆனால் ஒரு பெரிய துக்கம் என்னன்னா, அவரை காணலை. உயிர் தெழுந்த செய்தியை கேட்ட பின்பும் இயேசுவை முகமுகமாய் அவன் காணாததினால் அவன் விசுவாசத்தில் பலவீனப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக விசுவாசிகள் உண்டு, பைபிளில் வாசிப்பாங்க, பைபிள் படி இயேசுவை அறிவாங்க, இயேசு அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் சொல்லி பேசுவாங்க, தியானிப்பாங்க. ஆனால் தங்களுடைய பர்சனல் லைஃப்பில் பர்சனலாக இயேசு கிறிஸ்துவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத அநேகர் விசுவாசத்தில் சோர்ந்து போவது உண்டு. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையோடு கூட பாருங்க, பிரசங்கம் கேட்கும்போது எங்கள் ஆண்டவர் அப்படின்னு இருக்கும், பைபிளை வாசிக்கும்போது இயேசு இப்படிப்பட்டவரான்னு சொல்லி தியானிப்பாங்க. ஆனால் சில வேளைகளில் தன்னுடைய பர்சனல் லைஃப்பில், தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இயேசுவை தரிசிக்க விரும்பி, அல்லது அவர் வார்த்தையில் பேசணும், சொப்பனத்தில் பேசணும், இப்படிலாம் எதிர்பார்த்து அப்படியெல்லாம் ஒரு காரியம் வராத போது அவர்கள் பேக் சைட் ஆகிடுவாங்க. எல்லாம் அவங்கள்ட்ட சொன்னாங்க, இயேசுப்பா என் கூட பேசுகிறாங்கன்னு சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க தரிசனத்தில் வந்தார்னு சொன்னாங்க. நான் டெய்லி பைபிள் வாசிக்கிறேன், டெய்லி ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் ஒரு நாள் கூட என்னோட கூட பேசினது இல்லை, சோர்ந்து போவாங்க. அப்போ இப்படி ஒரு காரியம். அப்போ உயிர் தெழுந்தார் என்று சொல்லக்கூடிய செய்தியை அறிந்தும் அவரை முகமுகமாய் தரிசிக்காததுனால அதை குறித்த நம்பிக்கை இல்லை. ஹல்லேலூயா. உயிர் தெழுந்தார் என்ற செய்தி உனக்கு தெரியுமா கிலெயோப்பு? என்ன ஆமாம் அப்படின்னு கேட்டாமல் என்ன சொல்லுவான்? ஆமாம் ஆமாம் எனக்கு தெரியும், அவர் உயிர் தெழுந்து விட்டார். அதை நம்புகிறாயா? நம்பலை, ஏன்னா அவரை நான் பார்க்கவே இல்லை.
ஹல்லேலூயா. அவனுடைய இரண்டாவது நிலை. மூன்றாவது அவனுக்கு காணப்பட்ட காரியம் என்ன? லூக்கா 24:17 வாசிப்போம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். இப்ப அடுத்து கவனிக்கணும். அவன் முதலாவது அவனுடைய வாழ்க்கையில் வந்தது என்ன? அவன் எதிர்பார்த்த காரியம் நடக்கல, ஒரு ஏமாற்றம். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் பார்க்காததினாலே உயிர்த்தெழுதலை குறித்த நம்பிக்கையின்மை, அவநம்பிக்கை. இதனுடைய எஃபெக்ட் என்ன ஆயிற்று? துக்கம் உண்டாயிற்று. சில நிகழ்வுகள் நம்முடைய உள்ளத்தில் ஒரு பெரிய துக்கத்தை உண்டாக்கும். முகத்தில் துக்கம் முகம் உள்ளவர்களாய் நீங்கள் போகிறது என்ன? இயேசு கேட்கிறார். அகத்தின் அழகு முகத்திலே தெரியும். சிலரை பார்த்த உடனே உடம்பு சரியில்லையா அப்படின்னு நம்ம கேட்போம். அவங்க சொல்லவே மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் அப்படின்னு அவங்க சொன்ன உடனே நம்ம அடுத்த கொஸ்டின் என்ன கேட்போம் தெரியுமா? அம்மா உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்போம். நான் ஆராதனைக்கு வரும்போது ஒரு சகோதரியை கண்டு என் உடம்பு சரியில்லையா அப்படி. அப்போ அவங்க சொன்னாங்க, எனக்கு சுகர் ரொம்ப டவுன் ஆகிடுது அப்படின்னு. முகத்தில் எழுதி ஓட்டியிருக்கு உடம்புக்கு சரியில்லை. அப்போ முகத்தில் தெரியுது. ஏன் கோபமாக இருக்கிற அப்படின்னு கேட்போம். முகத்தில் என்ன தெரியும்? கோபம் தெரியும். அவங்க ஒன்றுமே பேச மாட்டாங்க. அவங்க பேச பார்த்தோன்னே நமக்கு என்ன தெரியும்? கோபம் தெரியும். சிலர் இந்த ஃபேஸை பார்த்த உடனே சந்தோஷம் தெரியும். என்ன பயங்கர சந்தோஷமாக இருக்குது, என்ன விஷயம்? அப்போது நம்ம ஊர் பாஷையில் சட்டியில் இருக்கிறது தான் அகப்பையில் வரும்பாங்க. கிராமத்தில் முதுமொழி என்னது? அகத்தின் அழகு. அப்போ அவனுடைய உள்ளத்துக்குள்ளே என்ன இருக்குது? முகத்தில் துக்கம் இருந்ததுன்னா ஃபேஸ் இஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போது உள்ள என்ன இருக்குன்னு அர்த்தம்? பெரிய துக்கம். இயேசு எங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை தரல, அவரை பிடிச்சி சிலுவையில் அடிச்சிட்டாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு பார்த்தா அவர் உயிர் தெழுந்தான்னு சொன்னாங்க. வேடத்தை எல்லாம் போய் பார்த்தோம், ஆனால் இயேசுவை காணவே இல்லை. என்ன வாழ்க்கை! அவருக்கு பின்னாடி இவ்வளோ நாள் போய் நான் என்னத்தை கண்டேன்? என்ன இப்போ யூடியூப் யுகம். ஒருவேளை ஒரு ஃபோனை அவங்க கையில் கொடுத்துருந்தா அவன் திடீர்னு மதம் மாறினாலும் மாறியிருப்பான். இப்போ நிறைய பேர் அப்படி மாறுறான். அவனுக்குள்ள ஒரு பெரிய துக்கம் உண்டாயிற்று. என்னையா ஆண்டவர் இல்லையா? அடுத்து யோவான் 20:19 வாசிங்க. அடுத்த ஒரு ரீசன். வாரத்தின் முதல் நாள் ஆகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் போதும். இப்போ நமக்கு தெரியும் யூதருக்கு பயப்படக்கூடிய பயம் பொதுவாக சீஷர்களுக்குள்ளே காணப்படுகிறது. அப்போ அப்போஸ்தலர்களுக்குள்ளே யூதருக்கு பயப்படக்கூடிய பயம் காணப்பட்டபடினால் அவர்கள் அறை வீட்டை பூட்டி கொண்டு அங்கே இருந்தார்கள். இவன் அப்போஸ்தலன் அல்ல, இவன் எம்மாவுக்கு போகிறான். அப்போ இவனுக்குள்ளே என்ன இருந்தது? ஒரு பக்கம் பயம் இருந்தது. இயேசு மேசியா கிறிஸ்து அவரையே பிடிச்சு சிலுவையில் அரைஞ்சு கொண்டுட்டாங்க. உயிர் தெழுந்தாள்னு சொன்னாலும் அவருடைய சரீரத்தை இன்னும் காணலை, அவரை இன்னும் காண முடியலை. அப்போ நமக்கு என்ன சம்பவிக்கும்? மனைவியை தேடி தகவல் சொல்ல நேரம் இல்லை. மனைவியை தேடி அன்பு மனைவி நான் எம்மாவுக்கு போகிறேன், நீயும் வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறதுக்கு டைம் இல்லை. பையன்களை தேடலை. யோசை எங்கே போனான்? யாக்கோபு அங்கே இருப்பான். யோசை எங்கே போனான்? அதெல்லாம் தெரியல. இவங்களெல்லாம் தேடி கண்டுபிடிக்க மனசு இல்லை. ஆனால் இவன் என்ன செய்கிறான்? யூதருக்கு பயப்படக்கூடிய பயம் அவனுக்குள் இருந்தது ஒரு ரீசன், அவனுடைய பின்மாற்றத்திற்கு அல்லது அவன் திரும்பி சென்றதற்கு. அடுத்தது என்ன அப்படின்னா, அவனிடத்தில் ஆவிக்குரிய நிலையில் பின்மாற்றம் என்று சொல்கிறார்கள். இதனுடைய இறுதி என்ன அப்படின்னா, அவனுக்குள்ள இந்த ஏமாற்றம், அவனுக்குள்ளே ஏற்படக்கூடிய நம்பிக்கையின்மை, அவனுக்குள்ளே ஏற்படக்கூடிய துக்கம், பயம், இதெல்லாம் சேர்ந்து ஆவிக்குரிய நிலையில் அவனை வீழ்ச்சி அடைய பண்ணுகிறது. ஹல்லேலூயா. பிரதர் ஏன் இன்னைக்கு கூட்டத்துக்கு வரல? கூட்டத்துக்கு வந்து என்ன கண்டம்? ஆராதனை காணும். வரலாம், ஒரு நாள் ஆராதனைக்கு போகலன்னா என்ன தலையில் இடிஞ்சா விழுந்துருது இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு வேறு நிகழ்வுகள் இருக்கும், வேறு பிரச்சனைகள் இருக்கும். இப்போ ஃபேமிலியாக ப்ரேயர் பண்ணுவீங்களா? ஆமாம், போன மாதம் வரைக்கும் கரெக்டாக ஜெபம் பண்ணேன், இப்போ அதெல்லாம் நிப்பாட்டம் பாஸ்டர். எதுக்கு அதுக்கு போய் பசங்கள்கிட்ட சண்டை போட்டு எல்லாரும் கூடி இருந்து கை தட்டி பாட்டு பாடி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. பாட்டு பாடணுன்னு ஆசீர்வாதமாக வந்துடுதா? சில ஃபெயிலியர்ஸ், சில நெருக்கங்கள், சில துக்கம், சில ஆபத்து, அவருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இந்த நிகழ்வுகள் சிலர் என்ன பின்னோக்கி தள்ள ஆரம்பித்து விடுகிறது. சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, ஆராதனையில் உட்கார மாட்டாங்க. பாருங்கள், இப்போ நான் அந்த பின்பக்கம் பார்த்தீங்கன்னா சில தம்பிமார் அங்கே போய் உட்காந்துருப்பான்.
கடைசி வரிசையில் யார் உட்காந்துருப்பாங்கன்னா வாலிப தம்பிமார். அவங்கள்ட்ட கேட்டால் அவங்களுக்கு சில நிகழ்வுகள் இருக்கும். இயேசு எங்களை கைவிட்டு விட்டார், அவர்களை நாங்கள் இன்னும் காணவே. இயேசு உயிர் தெழுந்தார்னு சொல்கிறாங்க எங்கள் சபையில், ஆனால் நாங்கள் இன்னும் காணவே இல்லை, அதனால தான் எம்மாவு பக்கத்தில் போய் உட்காந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாரும் அப்படி தான், எல்லாரும் அப்படி தான். அப்போ அவங்களுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய வீழ்ச்சி உண்டாகிவிட்டது. அதில் மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அந்த வீழ்ச்சியின் நிமித்தம் நடந்தது என்ன வாசிக்கலாம். 24:15-16 வாசிப்போம். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்க இயேசு தாமே சேர்ந்து கொண்டு அவர்களுடனே கூடவே நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. பாருங்க, துக்கத்தோட வேதனையோட பின்மாற்றத்தோட அவங்க காணப்பட்டதுனால இயேசு அவங்களை தேடி வந்து, என்னப்பா விஷயம், நீங்கள் யார், எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டபோது கூட இயேசு என்று சொல்லி அவர்கள் அறியவே இல்லை. நன்றாக கவனிக்கணும், அவங்க இயேசுவை அறியாதவர்கள் இல்லை. அந்த கிளையோப்பாவை குறித்து, கிளையோப்பா மரியாளை குறித்து ஒரு வேத குறிப்பு இருக்கிறது, ஒரு சரித்திர குறிப்பு இருக்கிறது. இந்த கிளையோப்பா மரியாள் என்பவள் மரியாளுடைய தங்கையாக இருக்கலாம் அப்படி சொல்லக்கூடிய ஒரு குறிப்பு இருக்கிறது. மரியாளுடைய, எந்த மரியாள்? இயேசுவின் தாயாகிய மரியாளுடைய தங்கையாக இருக்கலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு குறிப்பு இருக்குது. அப்போ இவர் இன்னொரு சர்க்கிளில் உள்ள ஒரு ஆளவர், இயேசுவை டெய்லி பார்க்குறவர், இயேசுவுக்கு ரிலேஷன், சரீர பிரகாரமாக இல்லையா, அந்த ஊரில் அவர் ரிலேட்டிவ். அப்போ இயேசுவை டெய்லி பார்க்குறவர், பேர் சொல்லி கூப்பிடுறவர், அப்படி எல்லாமே இருந்தவர். இப்போ இயேசு அவங்க கூட வர்றாரு, என்னப்பா எங்கே போகிறீங்க அப்படி கேட்டு வரும்போது இயேசுவை கூட இருந்தும் இயேசுவை அறியவே. நம்ம வாழ்க்கையில் அப்படி தாங்க, சில ஃபெயிலியர்ஸ், நம்ம எதிர்பார்க்கிற விதத்தில் காரியங்கள் நகலாத போது, சில காரியங்களை குறித்த மனோ துக்கமும் பயமும் உண்டாகும் போது, ஆண்டவர் நம்ம கூட இருந்தாலும் ஆண்டவர் அறிகிறதே இல்லை. ஹல்லேலூயா. இந்த வருஷம் ஆரம்பத்தில் கர்த்தர் ஒரு வசனத்தை கொண்டு நம்மோடு கூட பேசினார். நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்கு துணை நிற்கிறேன். அப்போ ஆண்டவர் இருக்கிறார்னா அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஆமென்றும் என்றும் நிறைவேறுகிறதாக இருக்கிறது. வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன ஆண்டவர் இறுதியாக தம்முடைய சீஷர்களோடு பேசினது, இதோ உலகத்தின் முடிவு பெறிந்த சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அப்போ அந்த வார்த்தையெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்ப்பதற்கு விரோதமான நிகழ்வுகள் வரும்போது, எதிர்பார்க்கிறதுக்கு விரோதமான காரியங்கள் நிகழும்போது, நாம் ஏதோ ஒன்று பரீட்சையில் ஒரு பேப்பர் ஃபெயில் ஆகிட்டா கூட போதும் இல்லை, அநேகருக்கு இல்லை வீட்டில் ஏதோ ஒரு குழப்பம், புருஷ மனைவிக்குள்ள ஏதோ உறவில் சீர்கேடு வந்து விட்டால் போதும், இல்லை ஒரு பிள்ளை நிமித்தம் குடும்பத்தில் ஒரு துக்கம் வந்து விட்டால் போதும், தாங்க முடியாதவர்களாய் அநேகர் என்ன செய்கிறோம், இப்படிப்பட்ட பின்மாற்றத்துக்குள் ஆகிவிடுகிறோம். ஆனால் இயேசு கைவிடுகிறவர் அல்ல. இதில் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம், அந்த சூழ்நிலையில் அவர்கள் எம்மாவு என்று சொல்லக்கூடிய ஊருக்கு நடந்து செல்லும்போது இயேசு தேடி வருகிறார். ஒரு பாட்டு உண்டு, என்னை தேடி இயேசு வந்தார். நம்முடைய ஆண்டவர் தேடி வருகிறவர். எனக்கு நல்லா சொல்ல முடியும், என்னுடைய வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களில் அவர் தேடி வந்து கடைசியில் அவருடையவன் ஆக்கினார். அவர் தேடி வந்தார், மனுஷங்கள் மூலமாக, வசனத்தின் மூலமாக, இறுதியில் நேருக்கு நேராக என்கவுண்டர் பண்ணினார். தேடி வருகிறார். ஒரு மனுஷனை தாயின் கர்ப்பத்தில் தெரிந்து கொண்டார் என்றால், அல்லது உலக தோற்றத்திற்கு முன்பே முன்குறித்தார் என்றால், அவன் எப்படியாகிலும் தேடி வருகிறார். அது மட்டுமல்ல, அவன் விசுவாசத்திற்குள் ஆகும்போது அவனோடு இருக்கிறார். ஒருவேளை விசுவாசத்தில் பின்மாறி போனால் கூட அவனை விட்டு விடுகிறவர் அல்ல, அவனை தேடி செல்லுகிறார். ஹல்லேலூயா. கிளையோப்பா எம்மாவுக்கு போகிறான், ஒரு கிளையோப்பா தானே போகிறான் அப்படி சொல்லி விட்டு விடலை. அந்த கிளையோப்பாவை தேடி ஆண்டவர் எம்மாவுக்கு போகிற பாதையில் போகிறார். என்னப்பா பேசிட்டு போகிறீங்க அப்படின்னு போகிறாரு. அவரை அவங்க காணவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இயேசுவை குறித்து இயேசு எப்படி அவங்களுடைய வாழ்க்கையில் கவுண்டர் பண்ணார் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்க போகிறோம். அவங்க ஏன் அப்படி ஆனாங்க நம்ம பார்த்தாச்சு. இயேசு அவருடைய வாழ்க்கையில் தேடி வந்தார். வாசிப்போம் 24:15 மீண்டும் வாசிப்போம். இப்படி அவர்கள் சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து கொண்டார். இவங்க போகிற வழியில் இயேசுப்பா அப்படின்னு கூப்பிடவே இல்லை.
நம்ம சில வகைகளில் பிரச்சனை வந்துன்னா என்ன செய்வோம்? இயேசுவே வாங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்போம். சிலர் சும்மா பேசாமல் படுத்து கிடப்பாங்க. நீ கூப்பிட்டாலும் இயேசு வருவார். ஒருவேளை தேவ பிள்ளையாக இருக்கிற நீ மனம் சலித்து போய் கூப்பிட மனமற்றிருந்தாலும் இயேசு உன்னை தேடி வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு அவர்களை தேடி வந்து அவர்களோடு கூட சேர்ந்து கொண்டார். அவங்க அவரை கூப்பிடலை, அவங்க அவரை விரும்பலை, எதிர்பார்க்கலை, அவருக்காக காத்திருக்கலை எங்கேயும். ஆனால் இயேசு என்ன செய்கிறார்? உயிர் தெழுந்த ரட்சகர் அவர்களை தேடி வருகிறார். அப்போது நன்றாக கவனிக்கணும். இதில் ஆவிக்குரிய ஒரு பெரிய செய்தி இருக்கிறது. தேவ மக்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிறு பின்மாற்றம் ஏற்படும் போது அதை குறித்து நம்முடைய மனைவி பாரப்படுகிறாளோ, நம்முடைய புருஷன் பாரப்படுகிறானோ, நம்முடைய தாயும் தகப்பனும் பாரப்படுகிறார்களோ, ஒருவேளை பாஸ்டர் பாரப்படுகிறாரோ இல்லையோ, ஆனால் இயேசு பாரப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் மனம் திரும்புகிற அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை காட்டிலும் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் மிகுந்த சந்தோஷம். அப்போ ஒரு மனுஷனை மனம் திரும்பும் போது அவ்வளவு சந்தோஷப்படுகிற ஆண்டவர் அவன் பின்மாறி போகும்போது விட்டு விடுவாரா? இந்த சபையில் நம்ம 100 பேர் இருக்கிறோம். 100 பேரில் ஒரு ஆத்துமா விலகி செல்லும் போது ஒருவேளை பாஸ்டர் கூட கண்டுக்காமல் இருக்கலாம், சக விசுவாசிகள் கண்டுகொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் விட்டுவிடவே மாட்டார். அப்போ நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற நிகழ்வுகள் நிமித்தம் நமக்குள்ளே அவிசுவாசம், பயம் ஏற்பட்டு நாம் ஆவிக்குரிய நிலையிலே பின்மாறி போனாலும் ஆண்டவர் நம்மை விட்டு விடுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டர் கூட விட்டு விடலாம், சக விசுவாசி விட்டு விடலாம், குடும்பத்தில் உள்ள மற்றவங்க நீ சர்ச்சைக்கு வரலையா, சரி வீட்டில் நடந்து தொலை அப்படின்னு போயிடலாம். ஆனால் இயேசு விடவே மாட்டார், தேடி வருவார். ஹல்லேலூயா, தேடி வந்தார். அடுத்து என்ன நடந்தது பாருங்க. 24:15 பின்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களோடு நடந்து போனார். ஏனோக்கை குறித்து நாம் வேதத்தில் பார்ப்போம், அவன் தேவனோடு சஞ்சரித்தான். இப்போ இந்த வசனத்திலிருந்து நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் இயேசுவோடு சஞ்சரித்தார்களா, இயேசு அவர்களோடு சஞ்சரித்தாரா? இயேசு அவர்களோடு நடந்து சென்றார். இயேசுவோடு அவங்க நடக்கலை, அவங்களுக்கு இயேசுவை தெரியலை. அப்போது ஒரு விழுந்து போகிற ஒரு ஆத்துமாவை தூக்கி எடுப்பதற்காக அந்த அளவு ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவங்க கூடவே நடந்து போகிறார். ஹல்லேலூயா. நமக்கெல்லாம் சில வேளையில் பொறுமை இருக்காது. இந்த பிள்ளை ஒரு சேட்டை பண்ணுது அப்படின்னா பிள்ளைக்கு கூடவே நடந்து திருப்புகிறது நமக்கு வராது. ஏய் தொலைச்சிருவேன், சரியாகிரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. பெற்றோர் அப்படியா? நான் அப்படி தான். பையங்களை சில வேளை திட்டிடுவேன், கடிந்து கொள்வோம், ஏன் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் இயேசு அப்படி இல்லை. இதை படித்து பார்த்தா இயேசு அவங்க கூட நடந்து எருசலேம் வரைக்கும் போய் பக்கத்தில் உட்காந்து அப்பத்தை எடுத்து வாயில் கொடுத்து அப்படியே அவங்களுடைய கண்களை திறந்த பிற்பாடு எஸ்கேப் ஆயிடுறார். அவங்களுக்குள்ள ஒரு பின்மாற்றத்திலிருந்து அவர்கள் மீண்டெடுக்கப்படுகிறது வரைக்கும் ஆண்டவர் அவர்களை விட்டு விலகவே இல்லை. நம்ம பாஸ்டர் நினைச்சுவார், ஏய் எனக்கு தான் போகக்கூடாது, ஏய் அது செய், அது செய்யாத, அவ்வளோதான். திருப்பி ஃபாலோ பண்ணுறதுக்கு பாஸ்டருக்கு டைம் இருக்காது, அப்பாவுக்கும் டைம் இருக்காது, அம்மாவுக்கும் டைம் இருக்காது. ஆனால் இயேசு எப்படி, அவருடைய மினிஸ்ட்ரி எப்படி? யாருடைய கண்கள் சொருகி போனதோ, யார் விசுவாசத்தில் குன்றி போனார்களோ, யார் பின்மாற்றத்துக்குள் ஆகிவிட்டார்களோ அவர்களுடைய கண்கள் திறக்கப்படுகிறது வரைக்கும், அவர்களுக்குள்ள விசுவாசம் உண்டாகிறது வரைக்கும், அவர்கள் மறுபடியும் எருசலேமாகிய தேவனுடைய சபைக்கு நேராக வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய வாஞ்சை அவர்களுக்குள்ளே உண்டாகிறது வரைக்கும் ஆண்டவர் ஊழியம் செய்கிறார். ஒரு மனுஷனை, ஒரு ஆத்துமாவை மீட்டுக்கொள்வது எப்படி? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு அவர்களோடு கூட நடந்து போனார். அடுத்து பார்த்தீங்கன்னா 24-29 வாசிக்கலாம். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுது போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடு தங்கி இருந்தார். நன்றாக கவனிங்க. அவரோடு சேர்ந்து கொண்டார். வழிபோக்கனை போல் அவர்களோடு சேர்ந்து கொண்டார். அவர்களோடு நடந்து சென்றார். அவர்கள் தங்குகிற இடத்திலே அவர்களோடு தங்கி இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில வீட்டில் நம்ம போனோன்னா, வீட்டில் கிச்சனில் இருக்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் பெட்ரூமில் இருக்கும், பெட்ரூமில் இருக்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் ஹாலில் இருக்கும், ஹாலில் இருக்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வெளியே இருக்கும் இல்லையா?
எது பெட்ரூம்னு தெரியாது, இது கிச்சன்னு தெரியாது, இது தலை. எங்கே ஜெபம் பண்ணுவீங்க? இதுக்குள்ளே தான் ஜெபம் பண்ணுவோம். எதுக்குள்ளே ஜெபம் பண்ணுவீங்க? இதுக்குள்ளே தான். அங்கே 2 பேரும் முழங்கால் போட்டதுக்கு இங்கே இடமே இருக்காது. வீடு பூரா பொருட்களாக இருக்கும். எங்கே ஜெபம் பண்ணுவீங்க? நான் பல ஆண்டுகளுக்கு முன்பு கோயம்புத்தூரில் ஒரு வீட்டில் ஒரு மாதம், ஒரு 1.5 மாதம் தங்கி இருக்க வேண்டியதாக இருந்தது. அப்போது MBA படிக்கிறது. அப்போல்லாம் MBAங்கிறது பெரிய சொப்பனம். இப்போ MBA கைக்குள்ளேயும் காலுக்குள்ளேயும் இருக்குது. கீரை கட்டு வாங்குற மாதிரி எங்கே போனாலும் MBA வாங்கலாம். அப்போல்லாம் MBA கிடையாது. தமிழ்நாட்டிலே மொத்தம் 4 கல்லூரியில் தான் MBA உண்டு. PSC காலேஜில் MBA படிக்கணும்னு ஆசை வந்துட்டு அங்கே போய் ஒரு லாட்ஜில் தங்கி இருக்கிறேன். ஹை ரெக்கமெண்டேஷன். அப்போ ஒரு நண்பர் எங்களுக்கு உதவி செய்ய வந்தவர் சொன்னாருங்க, பார் நீ எதுக்கு லாட்ஜில் தங்கியிருக்க, என் வீட்டில் தங்கணும் அப்படின்னார். இல்லை நான் லாட்ஜில் தங்கியிருக்கேன். இல்லை என் வீட்டில் தங்கணும். கூப்பிட்டு வந்துட்டார். வந்தாச்சு. ஒரு சின்ன இவ்வளோ போல் ஒரு ஷெட்டு, அதுக்குள்ளே கொண்டு விடுறாரு. அது முன்பக்கம் ஒரு திண்ணை இருக்குது, ஒரு கம்பு இருக்குது. நான் அப்படி பார்த்தேன், இதான் வீடு. உள்ளே ஒரு கட்டில் கிடக்கு, அதில் நீ படுத்துக்கோ அப்படின்னாரு. அந்த மூலையில் அடுப்பு, அது கிச்சன். இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபோட்டோவை சோறில் எழுதி ஊதுபத்தி கொளுத்தி வச்சுருக்கு. இதுதான் பூஜை ரூம். இந்த பக்கம் ஒரு கட்டிலுக்கு மேலே 2 பேர், கட்டிலுக்கு கீழே 2 பேர் தான் படுக்கையற. அந்த அம்மா திண்ணையில் உட்காந்து அரிசி கல் பிறக்குது. அதான் ஆமாம் ஒர்க்கிங் ஏரியா. வெளியே 2 ட்ரை லெட்ரின் தெரியுமா? தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, ட்ரை லெட்ரின் எவ்வளோ கொடுமையானதுன்னு. நான் முதல் நாளே ஓடிட்டேன். ட்ரை லெட்ரின் அனுபவம் உள்ளவங்க சிரிக்கிறாங்க. சிலருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஊர்லலாம் அந்த பழக்கம் கிடையாது. அங்கெல்லாம் ட்ரை லெட்ரின், அந்த மனித கழிவுகளை மனிதர்கள் தான் அகற்றுவார்கள். அதான் அரசாங்கம், இப்போ உள்ள அரசாங்கங்கள்லாம் அதை மாற்றிருக்குது. மனித கழிவுகளை மனுஷர்கள் வாளியில் தூக்கிட்டு போவாங்க. பாருங்க, அப்படி அதுதான் நான் போய் பார்த்தேன். இது பூஜை ரூம், இது கிச்சன். ஆனால் சாணி போட்டு மெழுகி ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. மேலே மூங்கில் அடிச்சிருக்கு, அதுக்கு மேலே ஓடு போட்டிருக்கு. இதுதான் அவருக்கு வீடு. நான் அந்த ஒட்டு திணையில் தான் உட்காந்துருக்கணும். ராத்திரி தூங்கும்போது மட்டும் அந்த கட்டில் போய் படுத்துக்கலாம். கட்டிலுகளை ஒரு பையனும் ஒரு பிள்ளை. அவங்க வீட்டில் 5 பிள்ளைகள், 5 பேர் அந்த கட்டிலுகளை படுத்திருப்பாங்க. அப்பா வெளியே அந்த திண்ணையில் படுத்திருப்பார், அம்மா அந்த அடுப்பங்கரையில் போய் படுத்துருங்க. எல்லாம் அவ்வளோதான். அவன் ஆனால் அழகாக வச்சுருப்பாங்க. சுப்பலட்சுமி அக்கா அவ்வளோ அழகாக வச்சுருப்பாங்க அந்த வீட்டை. நமக்கு 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு. ஆனால் வீடு பூரா பொருட்கள். முழங்கால் ஊண்டி ஜெபிக்கிறதுக்கு இடமே இல்லை. ஒரு குழந்தை கட்டிலுக்கு மேலே இருக்குது, ஒரு குழந்தை தலையணையில் காலை வச்சுருக்குது, ஒரு ஐயா சேரில் உட்காந்துட்டு இருக்கிறாரு. அங்கே ஜெபம், குடும்ப ஜெபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இங்கே என்னாச்சு? அவர் தங்கி இருந்தார். அப்படின்னு நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம சஃபர் ஆகும்போது, நம்ம கஷ்டப்படும் போது, நாம் ஆபத்துக்குள்ளாகும்போது, நாம் பின்மாற்றத்திற்குள்ளாகும்போது, ஆண்டவர் நமக்கே தெரியாமல் நம்ம வீட்டில் வந்து நம்ம கூட தங்கி இருப்பார். ஹல்லேலூயா. அப்போ அந்த வீடு எவ்வளவு நேர்த்தியாக இருக்கணும்? ஹல்லேலூயா. வீடு எவ்வளவு நேர்த்தியாக இருக்கணும்? வசனத்தை கொண்டு சோரெல்லாம் எழுதி ஒட்டினா இயேசு வர மாட்டார். அந்த வீடு இயேசுவுக்கு பிடிக்கிறது மாதிரி இருக்கணும். எந்த பொருளை அங்கே வாரி இறைக்கிறது, அந்த பொருளை அங்கே அள்ளி போடுறது, குப்பை மாதிரி வீடை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து ஒரு பிளேட்டில் வச்சு கொஞ்சம் போல சோறை தின்னுட்டு அப்படி இருக்கக்கூடாது. ஒரு வீடு, கிறிஸ்தவனுடைய வீடு எப்படி இருக்கணும்? ஆமாம், சூப்பராக இருக்கணும். வீடு நேர்த்தியாக இருக்கணும், அழகாக இருக்கணும். ஏன்னா இயேசு அங்கே தங்கி இருக்கிறார். அவர் நடந்து போகும்போது காலில் சோபா தட்டக்கூடாது. ஸ்தோத்திரம். சில வீட்டில் நடந்தே போக முடியாது, அவ்வளோ பொருட்கள் உள்ள வாங்கி வச்சுருப்பாங்க. காணுதெல்லாம் வாங்கி ஒவ்வொரு இடமா வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல, அந்த வீட்டில் ஜெபம் இருக்கணும், அந்த வீட்டில் வேத தியானம் இருக்கணும், அந்த வீட்டில் ஐக்கியம் இருக்கணும், அன்பு இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும். இயேசு அங்கே தங்கினார். தங்கினது மட்டுமல்ல, அவர் அதுக்கு அடுத்து ஒரு ஊழியத்தை செய்தார். என்ன செய்தார்? 32வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரிந்ததல்லவா. ஆண்டவர் நம்ம கூட உட்கார்ந்து நம்ம பைபிள் வாசிக்கும் போது பக்கத்தில் உட்கார்ந்து அந்த பைபிள் வசனத்தை கொண்டு நம்முடைய இருதயத்தில் அவர் செயலாற்றி இருதயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கி விடுவார். வசனத்தை கொண்டு பேசுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, ஏசப்பா என்கிட்ட பேசுங்க ஏசப்பா,
பேசுங்க ஏசப்பா. அவர் அங்கேருந்து வந்து அசரீரியாய் பேச மாட்டார். அவர் எதை கொண்டு தான் பேசுவார்? வசனத்தை கொண்டு பேசுவார். இங்கே வேத வாக்கியங்களை கொண்டு பேசினார். அநேகருக்கு பைபிள் வாசிக்க நேரம் இல்லை, பைபிள் கேட்க நேரம் இல்லை, வேறு எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது. ஆனால் ஒன்று, ஆண்டவர் என் கூட மட்டும் பேசவே மாட்டேங்கிறார். அவர் பேசுகிறதுக்கு வச்சிருக்கிற மீடியா எது? மீடியம் பைபிள். பைபிளை வாசிக்காதவன் அவருடைய சத்தத்தை கேட்க முடியாது. பைபிளை தியானிக்காதவன் அவருடைய சத்தத்தை கேட்க முடியாது. பைபிளுக்கு செவியை அடைத்துக் கொள்கிறவன் அவருடைய சத்தத்தை கேட்க முடியாது. ஹல்லேலூயா. அவர் வேத வாக்கியங்களை, அவங்க சொல்கிறாங்க, வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? உண்மையாகவே வேதத்தை சரியான விதத்தில் தியானிக்கும் போது நம்முடைய இருதயத்துக்குள்ளே என்ன உண்டாகும்? அக்னி மூழும், அக்னி உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேதத்தை ஆழமாக தியானிக்கும் போது அந்த வேத வசனம் நமக்குள்ளே கிரியை நடப்பிக்கும், நமக்குள்ளே நம்மோடு கூட பேசும், நம்மை அனல் மூல செய்யும். அதனால தான் பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணணும்னு சொல்கிறது. சிலர் டெய்லி ஜெபம் பண்ணுவாங்க, காலையில் எழுப்பி 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம், கரெக்ட். ஆனால் பைபிள் வாசிக்கிறது மட்டும் டைம் இருக்காது, பைபிள் வாசிக்க மாட்டாங்க. சிலர் பைபிள் மட்டும் வாசிப்பாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க. சரியான விதம் பைபிள் வாசித்து அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணுறது. பைபிளும் ஜெபமும், வேத வாசிப்பும் தியானமும் ஜெபமும். அந்த தியானிக்கும் போதே நமக்குள்ள அனல் மூண்டு விடும். அந்த அனல் மூண்ட நிலையிலே நாம் தனித்திருந்து ஜெபிப்போமையானால் ஆவியிலே பலன் கொள்வோம். இது தூக்க கலக்கத்தோடு போய் அப்படியே முழங்கால் போடுறது, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஏசப்பா என் பலவீனம் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, நான் படுத்துக்கிறேன், ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே படுத்துக்கிறது. முதல்ல பைபிளை வாசி, தியானி, அனல் மூலம் அந்த நிலைமையில் போய் தேவ சமூகத்தில் முழங்கால் போடணும். அப்போ பாருங்க, வசனத்தை கொண்டு அவர் பேசுகிறார். ஹல்லேலூயா, வசனத்தை கொண்டு அவர் பேசுகிறார். அது மட்டும் இல்லை, 24:30 வாசிக்கலாம். அவர்களோட அவர் பந்தி இருக்கையில், ஆமாம், பந்தி இருந்தாராம் அவர் வீட்டில். அதனால தான் சில வீடுகளில் அந்த பந்திக்கு மேலே, சாப்பிட்ற இடத்துக்கு மேலே யோவான் மார்பில் சாய்ந்திருந்த மாதிரி ஒரு படத்தை ஒட்டி வச்சுருப்பாங்க. சிலர் எழுதி வச்சுருப்பாங்க, இயேசுவான் வீட்டின் தலைவர், அவர் சைலண்ட் லிசனர், எங்களோடு பந்தி இருக்கிறவர். இந்த பொருளில் ஆங்கில வார்த்தைகள் இருக்குது, அதெல்லாம் வாங்கி ஒட்டி வச்சுருப்பாங்க, இயேசு இருக்கிறார் அப்படின்னு. ஆனால் அங்கே இருக்கும்படி இருக்கவே இருக்காது. ஒரு பெரியவர் இருந்தார், மகனை பார்க்க போனார். இந்த மருமக தூரத்துலேருந்து பார்த்தா, மாமனார் வாரார் பையன் இதெல்லாம் தூக்கிட்டு. இப்போ என்ன செய்யணும்? வந்தால் தங்கிடுவார். என்ன செய்யலாம்? தேவையில்லாமல் அந்த ஆள்கிட்ட போய் அவர் சண்டை போடுறான், ஏன்ட்ட புருஷன் கூட. நீங்கள் என்ன ஆஃபீஸுக்குன்னு கிளம்புறீங்க, ஒரு பொருள் சொன்னால் வாங்கி தர மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி சண்டை ஆரம்பிக்கிறான். இப்போது மாமனார் பையன் தூக்கிட்டு உள்ளே வராரு. புருஷன் முன்னாடிக்குள்ளே ஓன்னு சத்தம் கேட்குது. இவர் பார்த்தார், நம்ம மோசமான சூழ்நிலையில் வந்துட்டோம், ஏம்மா சத்தம் போடுறான்னு அவள்கிட்ட கேட்டார். வீட்டுக்குள்ளே போய், உங்கள் பையன்கிட்ட கேளுங்க, ஒரு பொறுப்பு இல்லை, என்ன மாதிரி பிள்ளையை பற்றி வச்சுருக்கிறீங்க அப்படின்னு அந்த அம்மா கேட்க ஆரம்பிச்சு. அவர் பார்த்தாரு, இப்போ அவனை திட்டுறா, இப்போ பொறுப்பு இல்லாத பிள்ளையை பெற்று வளர்த்துருக்கிறேன்னு இப்போ நம்மளையும் திட்ட ஆரம்பிச்சிட்டா. ஏறி இங்கே இருந்தால் சரியில்லை, நான் இந்த பக்கமாக வந்தேம்மா, தான் பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன், இந்த பையில் இருக்குது, அதை எடுத்து பிள்ளைகளுக்கு கூட நான் வரட்டா, துண்டை தூக்கி போட்டு அவர் போயிட்டார். ஏசுநாதன் அப்படித்தான் நான் நினைக்கிறேன். சில வீட்டில் வந்தால், ஏசப்பா இந்த சேரில் உட்காருங்க ஏசப்பான்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. ஏசப்பா அந்த சேரில் உட்காருங்க கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 2 பேருக்குள்ள என்ன நடக்கும்? ஏசப்பா பார்த்தாருன்னு என்ன நினைப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் போக மாட்டார், அது சரி பண்ணுவார். ஹல்லேலூயா. கோணலானவைகளை சுவைப்படுத்துகிறவர், கரடுமுரடானவைகளை சமப்படுத்துகிறவர். பாஸ்டர் வந்தால் துண்டா கம்மியாக ஓடிடுவார். சண்டை ஓட்டி நிற்கிறாங்க, நல்ல மூடு இல்லை, உள்ளே போனால் நமக்கு அடி விழுந்தாலும் விழும் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர் வெளியே ஓடிடுவார். ஆனால் இயேசு போக மாட்டார்னு நான் நம்புகிறேன். ஏனென்றால் இங்கே அதற்கு ஒரு சாட்சி இருக்கிறது. என்ன சாட்சி? அவர்களோடு சேர்ந்து கொண்டார், அவர்களோடு நடந்தார், அவர்களோடு பேசினார், வேத வசனங்களை விளக்கி காட்டினார், அவர்களோடு பந்தி இருந்தார், அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து கொடுத்தார். எப்போ அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை கண்டு அவங்க எருசலேமுக்கு போகணும்னு சொல்லி உணர்வுக்குள் ஆனாங்களோ, அது வரைக்கும் அவங்கள விடவே இல்லை, அவங்கள விட்டு விலகவே இல்லை. மோசையோடு இருந்தது போல, யோசுவாவோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன்கிறது இதுதாங்க. நம்ம நினைக்கிறது ஆண்டவர் என் கூட இருந்து அதை செய்திருவார், இதை செய்திருவார்.
உலகத்திலே பெரிய ஆண்டவர் நமக்காக செய்கிற பெரிய காரியம் நாம் விசுவாசத்தில் வீழ்ச்சி அடையாதபடிக்கு நம்மை தூக்கி எடுப்பது, விழுந்து போகாதபடிக்கு நம்மை பார்த்து கொள்வது. ஒரு போதகரால் அது முடியாது, சக விசுவாசியால் முடியாது, தாய் தகப்பனால் கூட முடியாது. ஆனால் இயேசுவால் முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே வைக்கப்பட்டிருந்தாலும் இயேசுவனை நேசிக்கிறார். நீ ஒருவேளை பின்மாற்றத்தின் ஆவிக்குள்ளாக இருக்கலாம், சோர்வு இருக்கலாம், சபைக்கு ஒழுங்காக வராமல் இருக்கலாம், பைபிள் ஒழுங்காக வாசிக்காமல் இருக்கலாம், ஆண்டவரை ஆராதிப்பதற்குரிய மனம் உனக்கு இல்லாமல் இருக்கலாம். நீ எதிர்பார்த்த ஒரு காரியம் நடக்காததுனாலே ஆவிக்குரிய ஒரு வீழ்ச்சி அல்லது அவிசுவாசம், பயம் உனக்குள்ளே வந்திருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. கிளையாப்பாவை தேடி அந்த எம்மாவூருக்கு செல்லுகிற அந்த பாதையிலே சென்று அவனோடு தங்கியிருந்து அவனை மீண்டும் எருசலேமுக்கு கொண்டு வந்த ஆண்டவர் உன்னை கைவிடுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. you are so precious for him. நீ அவருக்கு விலையேறப்பட்டவன், மிகவும் முக்கியமானவன். உன்னுடைய பார்வையில் இயேசு எனக்கு முக்கியமானவர், ஆனால் இயேசுவின் பார்வையில் நீ முக்கியமானவன். ஏன் தெரியுமா? உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அவர் தெரிந்து கொண்டார். தாயின் கர்ப்பத்திலே உன்னை வேறுபரித்தார், உன்னை பெயர் சொல்லி அழைத்தார், நீ என்னுடையவன் என்று சொன்னார். அவருடைய ஆவியை உனக்குள்ளே தந்தார், அவருடைய இரத்தத்தினால் மீட்டு கொண்டார், அவருடைய பிள்ளை என்று சொல்லக்கூடிய சாக்கியத்தை தந்திருக்கிறார். உனக்காக பரலோகத்தில் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணும்படியாக சென்றிருக்கிறார். மீண்டும் அவர் இருக்கிற இடத்துல நீயும் இருக்கும்படி அவர் மீண்டும் வந்து சேர்த்துக் கொள்ளப் போகிறார். இந்த ஆண்டவர் நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் உன்னை விட்டு விலகுகிறவர் அல்ல, உன்னை கைவிடுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. அநேகர் நினைக்கிறோம் ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார். கிளையப்பா அப்படி தான் நினச்சான். ஆண்டவரை பார்க்கவே முடியலை, அவர் உயிர் தெழுந்திருந்தா எங்களுக்கு காண்பித்திருக்கலாமே. நான் பார்க்கலையே, அந்த இடம் தானே பார்த்தாங்க இல்லையா? நான் பார்க்கல, நான் அவரை பார்க்கல. உயிர் தெழுந்திருந்தா நான் பார்த்துருப்பேனே இல்லையா? அப்படி அவனுக்குள்ள ஒரு ஏமாற்றம் இருந்தது. அவரையே பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சிட்டாங்களே இல்லையா? அப்படி எப்படியோ அவனுடைய மனதில் இருந்த சகல ஐயப்பாட்டை நீக்கி அவனை தூக்கி எடுத்து மீண்டும் அவனை எருசலேமுக்கு கொண்டு வருகிறது வரைக்கும் ஆண்டவர் அவனை விடவே இல்லை. இட் மீன்ஸ், இட் ஷோஸ் his love, pure love. அவருடைய அன்பு வெளிப்படுகிறது. அந்த மனுஷனை விட்டுவிடலை. ஒரு கிளையோப்பாவும் என்ன ஒருத்தன் தானே போனால் போய் தொலைகிறான், இன்னும் ஆட்கள் இருக்கிறாங்களே அவங்க பார்த்துக்கிடுவாங்க அப்படி சொல்லி ஆண்டவர் நினைக்கல. அவங்க எனக்கு போதும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லலை. அந்த விலகி சென்று 2 பேரை தேடி சென்று மீட்டெடுத்து இங்கே கொண்டு வந்தார். நல்ல ஆண்டவர். அவர் உன்னை நேசிக்கிறார். பயத்தோடு இருக்கிறாயா? பதற்றத்தோடு இருக்கிறாயா இல்லையா? துக்கத்தோடு இருக்கிறாயா? வேதனையோடு இருக்கிறாயா? வியாகுலத்தோடு காணப்படுகிறாயா? ஏதோ ஒரு வியாதியோடு சஞ்சலப்பட்டு கொண்டு இருக்கிறாயா? ஏன் எனக்கு இப்படி நிகழ்ந்து விட்டது என்று சொல்லக்கூடிய ஐயத்தோடு துக்கத்தோடு காணப்படுகிறாயா? இயேசுவை நேசிக்கிறார். He want to be with you. அவர் உன்னோடு இருக்க விரும்புகிறார், உன்னோடு பேச விரும்புகிறார், உன்னோடு தங்க விரும்புகிறார், உன்னோடு பந்தி இருக்க விரும்புகிறார். உன்னை மறுபடியும் விசுவாசத்தில் ஊன்றி கட்ட விரும்புகிறார். இடம் கொடுப்பாயா? அப்படியே நாம் முழங்கால் படியிடலாம். என் இயேசு உன்னை தேடுகிறார். அவர்களை தேடி வந்தவர் உன்னையும் தேடுகிறார். அவர்களை தேடி வந்தவர் உன்னையும் தேடுகிறார். பாடுவோம். தேடுகிறார் இடமுண்டோ மகனே உன் உள்ளத்தில், என் இயேசு உன்னை தேடுகிறார் இடமுண்டோ மகளே உன் உள்ளத்தில். கதறிடும் உன்னை பார்க்கின்றார், உன் கண்ணீரை துடைக்க வருகின்றார். கதறிடும் உன்னை பார்க்கின்றார், உன் கண்ணீரை துடைக்க வருகின்றார். உதவிடும் கரத்தை நீட்டுகிறார், உதவிடும் கரத்தை நீட்டுகிறார். உன் உள்ளத்தில் வாழ துடிக்கின்றார், உன் உள்ளத்தில் வாழ துடிக்கின்றார். என் இயேசு உன்னை தேடுகிறார் இடமுள்ள மகனே உன் உள்ளத்தில். என் இயேசு உன்னை தேடுகிறார் இடமுள்ள மகனே உன் உள்ளத்தில். சிலுவை மரணம் உனக்காக, சிந்திய திருரத்தம் உனக்காக. சிலுவை மரணம் உனக்காக, சிந்திய திருரத்தம் உனக்காக.
சுமந்து தீர்த்தாரே, உன் பாவம் சுமந்து தீர்த்தாரே, தன் உயிர் தந்து உன்னை மீட்டாரே, தம் உயிர் தந்து உன்னை மீட்டாரே. என் இயேசு உன்னை தேடுகிறார், இடமுண்ட மகனே உன் உள்ளத்தில். என் இயேசு உன்னை தேடுகிறார், இடமுண்ட மகனே உன் உள்ளத்தில். பேதுரு படகில் இடம் கொடுத்தார், பெரும் தோல்வி மாறி மகிழ்வடைந்தார். பேதுரு படகில் இடம் கொடுத்தார், பெரும் தோல்வி மாறி மகிழ்வடைந்தார். அதிசய தேவனை கண்டு கொண்டார், அதிசய தேவனை கண்டு கொண்டார். என் ஆண்டவர் பின்னே நடந்து சென்றார், என் ஆண்டவர் பின்னே நடந்து சென்றார். என் இயேசு உன்னை தேடுகிறார், இடமுண்ட மகனே உன் உள்ளத்தில். என் இயேசு உன்னை தேடுகிறார், இடமுண்ட மகனே உன் உள்ளத்தில். இயேசுவுக்கு இடம் கொடுப்பாயா? முழங்கால் படியிடு, அவரை நோக்கி கூப்பிடு. ஆண்டவரே, அவர்களோடு சேர்ந்து கொண்டீரே, அவர்களோடு நடந்து சென்றீரே, அவர்களோடு தங்கி இருந்தீரே, வேத வசனத்தை கொண்டு அவர்களோடு கூட பேசி அவர்களை திடப்படுத்தினீரே, அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து அவருடைய கண்களை திறந்தீரே. அதுபோல என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், என் புருஷனுடைய வாழ்க்கையில், என் மனைவியினுடைய வாழ்க்கையில், என் குடும்பத்தில் அனைவரோடும் கர்த்தர் இடைபடுவீரா என்று சொல்லி கேளுங்க. இடைபடுங்கப்பா என்று சொல்லி கூப்பிடுங்க. என்னுடைய பிள்ளைகள் எவ்வளவு பின்மாற்றத்துக்குள் இருக்கிறார்கள், என்னுடைய கணவன் நினைத்த காரியம் நடக்காததினால எவ்வளவு பின்மாற்றத்துக்குள்ளாக இருக்கிறார், என்னுடைய மனைவி எவ்வளவு சோர்வுக்குள்ளாக இருக்கிறார். இயேசுவே தூக்கி எடுங்கப்பா. நானே சோர்வுக்குள்ளாகி இருக்கிற கிளையப்பா மாதிரி என்னுடைய வாழ்க்கை காணப்படுகிறது. ஆண்டவரே, நான் நினைத்த காரியங்கள் நடக்கவில்லை, என்னுடைய முயற்சிகளுக்கு பலன் இல்லை, நான் தோற்று போனேன் என்று சொல்லக்கூடிய துக்கம், வருங்காலத்தை குறித்த ஒரு பயம், ஏன் இப்படி ஆயிட்டே என்று சொல்லக்கூடிய கேள்வி, துவண்டு போயிருக்கிறேன். ஆண்டவரே, அவனோடு சேர்ந்து கொண்டவர், அவனோடு ஆண்டவரை கடந்து நடந்து சென்றவர், அவனோடு தங்கி இருந்தவர், அவனோடு பேசினவர், அவனை திடப்படுத்தினவர், அவனுடைய கண்களை திறந்தவர், அவனை மீண்டும் எருசலேமுக்கு கொண்டு வந்தவர், என்னோடு இருந்து என்னை திருப்பிக் கொள்ளு ஆண்டவரே. வாலிபனாயிருக்கிற என்னை திருப்பிக் கொள்ளு ஆண்டவரே, வாலிப மகளாயிருக்கிற என்னை திருப்பிக் கொள்ளும் ஆண்டவரே. தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்பீங்களா? அவர்களை தேடி எம்மாவூருக்கு சென்று, எம்மாவூ என்று சொல்லக்கூடிய இந்த ஊருக்கு சென்று சாலையிலே நடந்து சென்ற இயேசு இது உன்னை தேடி இங்கே வந்திருக்கிறார். நீங்கள் போதும் ஆண்டவரே, நீங்கள் மட்டும் போதும் ஆண்டவரே. இனி என்னுடைய வாழ்க்கையில் பின்மாற்றத்திற்கு இடம் தர மாட்டேன், மனச்சோர்வுக்கு இடம் தர மாட்டேன், பயத்துக்கு இடம் தர மாட்டேன் ஆண்டவரை, பின்மாறி போவதற்கு இடம் தர மாட்டேன். உங்களுடைய கரத்தை பிடித்துக் கொள்ளுவேன், உங்களுடைய வார்த்தையை கேட்பேன், உங்களோடு கூட தங்கி இருப்பேன். ஆண்டவரே, நீர் மட்டும் எனக்கு போதும்ப்பா. எருசலேமின் அனுபவம் எனக்கு போதும், எம்மாவும் என்று சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கையின் அனுபவம் எனக்கு வேண்டாம், பின்மாற்றத்தின் அனுபவம் வேண்டாம், தெளிவு சுவாசமும் நம்பிக்கை எனக்கு வேண்டும். என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருடைய வீடாகிய எருசலேமில் தங்கி இருக்கிற அந்த அனுபவம் எனக்கு போதும், அதை விட்டு பின்மாறி போகிற அனுபவம் எனக்கு வேண்டாம். தேவ சமூகத்தில் அப்படியே ஒப்புக் கொடுப்பீங்களா? எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் உன்னை தள்ளி விடுகிறவர் அல்ல, உன்னை விட்டு விலகி செல்கிறவர் அல்ல. மோசையோடு இருந்தார் என்றால், யோசுவாவோடு இருந்தார் என்றால், உன்னை தேடி உன்னோடு கூட வந்து தங்கி உன்னோடு இருந்து உன்னை தமக்கு நேராக திருப்பிக் கொள்ளுகிற தேவன், உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவன், உன்னுடைய கண்ணீரை மாற்றுகிற தேவன், துக்கத்தை எடுத்து போடுகிற தேவன். இதுவரைக்கும் நிகழ்ந்த காரியங்களை குறித்து நீ துக்கம் கொள்ளாத. இயேசுவும் கூட இருக்கிறார், உன் மீது அக்கறை உள்ளவராய் உன்னோடு கூட இருக்கிறார், வசனத்தை கொண்டு இன்னும் பேசி இருக்கிறார். உன்னுடைய கண்கள் திறக்கட்டும், இயேசுவை பார், அவருடைய அன்பை நோக்கி பார், அவருடைய கிருபையை உணர்ந்து பார், அவருக்கு நேராக திரும்பு, வாழ்க்கை மாறும்.
உன் குடும்பத்தில் மாற்றம் உண்டாகும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும், உன்னுடைய தனி வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும், செழிப்பு உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும், நன்மைகள் உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும். உயிர்த்தெழுதலின் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உன்னுடைய வீடெங்கும் விளங்கும். நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுப்பாயா? நாம் ஜெபிக்கலாம். இரக்கமுள்ள பிதாவே, இந்த நல்ல விலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உம்முடைய குமாரனாகி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எம்மாவு என்று சொல்லக்கூடிய கிராமத்துக்கு நேராக கடந்து சென்ற அந்த சீஷர்களை தேடி சென்று அவர்களோடு கூட சேர்ந்து அவர்களோடு பேசி வசனத்தை அவர்களுக்கு விளக்கி காண்பித்து அவர்களோடு கூட தங்கி இருந்து அப்பம் விட்டு அவருடைய கண்களை திறந்து மீண்டும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார் என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம். ஆமாண்டவரே, எங்களில் அநேகர் எம்மாவு என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு கடந்து சென்ற அந்த மனிதர்களைப் போலத்தான் விசுவாசத்திலே குளிர்ந்து இருக்கிறோம், அனல் இல்லாமல் இருக்கிறோம், பின்மாற்றத்திற்குள்ளாக இருக்கிறோம். நாங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தது போல நடக்காததுனால மனோதுக்கம் உண்டாயிற்று, வருங்காலத்தை குறித்த பயம் உண்டாயிற்று, என்னுடைய பிள்ளைகளை குறித்த கவலை எங்களுக்குள்ளே காணப்படுகிறது. எங்களையும் திருப்பிக் கொள்ளும், எங்களோடு தங்கிடும், எங்கள் ஒவ்வொருவோடு தங்கிடும். எங்களுடைய பிள்ளைகளோடு விசேஷமாய் வாலிப மக்களோடு கர்த்தர் தங்கிடும். அவர்களை திருப்ப ஆண்டவரே. எருசலேமுக்கு நேராக ஓடிக்கொண்டிருந்த பிள்ளைகள் இன்று எம்மாவுக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறார்களே. எங்களுடைய பிள்ளைகள் மீண்டும் எருசலேமுக்கு வரட்டும், மீண்டும் சபையை நாடி வரட்டும், சபையிலே தரித்திருக்கட்டும், ஆண்டவரோடு அப்பம் புசிக்கட்டும், ஆண்டவருக்காக செயல்படட்டும். நம்முடைய பிள்ளைகள் மேலே கிருபை பாராட்டும், குடும்பத்தின் ஒவ்வொரு மேலும் கிருபை பாராட்டும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்தும், ஒவ்வொருவரையும் சாட்சியாகி நிறுத்தும், ஒவ்வொருவரும் கர்த்தருக்கென்று வைராக்கியம் பாராட்ட கர்த்தர் கிருபைதார். கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக விளங்க கர்த்தர் கிருபைதார். அப்படியே செய்யப்போகிறேன், நமக்கு நன்றி. எங்களை ஆசீர்வதித்து அனுப்பாண்டுகிறேன், தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அவர் சமூகமின் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் சிநேகமும் என்பது சதா காலம் நம் அனைவரோடும் உலகத்தின் அனைத்து பரிசுத்தவான்களோடு தங்கியிருப்பதாக. ஆமென்.